கொண்ட தலைப்பு. அதை வைக்கலாம் இதை வைக்கலாம். எம்பி செந்தில்குமார் அவன் ஒரு டாபிக்கை சொல்லி பாடாப்படுத்தி ஓரளவுக்கு வாழ்வின் பொற்காலம் அந்த காலமே இந்த காலமே அது நடுவில் அது சொல்லியிருக்கோம். இப்போ வாழ்வின் பொற்காலம் அந்த காலமே என்று பேசக்கூடிய நம்முடைய பேச்சாளர்கள் மேடைக்கு ஒரு போது அன்போடு கேட்கிறேன். உங்களுடைய கரவொலி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்புறேன். பொற்காலம் இந்த காலமேன்ற அணியில பேசுற பேச்சாளர்கள் மேடைக்கு வரும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கரவொலியோட அவங்களை அழைக்கணும். பத்தல கைத்தட்டு பத்தல இன்னொன்று பயமா இருக்கு. இதுல என்னன்னா வாழ்வின் பொற்காலம் அந்த காலம் என்றவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூகுள் மீட்ல பேசி பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நாங்க அதெல்லாம் பேசலைங்க. ஏன்னா எங்களுக்கு கூகுள் மீட் அந்த காலத்துல கிடையாது. மகிழ்வோடு தொடங்கியிருக்கக்கூடிய மதுரை மருத்துவ கல்லூரியினுடைய அன்பிற்கினிய, ஏன்னா நாங்களாம் ரொம்ப மதிக்கக்கூடியது உலகத்திலேயே, ஆமாம், இறைவனுக்கு அடுத்து கையெடுத்து கும்பிட்ற ஒரு புனிதமான ஒரு தொழில் ஒன்று இருக்குன்னா அது மருத்துவ தொழில் மட்டும்தான். அப்படியாப்பட்ட மருத்துவர்களை வணங்கி எங்கள் நிகழ்வை தொடங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நிரம்ப கல்வியாளர்கள் மித்த இடங்களில் நாங்கள் பேசுகிறப்ப ரொம்ப ஈஸி, ஆனால் இங்கே எல்லாமே பெருமன நிரம்ப படித்து தேர்ச்சி பெற்றவர்கள் மத்தியில் பேசுகிறது எனக்கு பயம், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே போல் நல்ல ஒரு தலைப்பும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களே போசார் அவங்களே தலைப்பை சொல்லிட்டாங்க. அதனால் நீங்களாம் எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி, அவங்க இன்னும் கொஞ்சம் பேச குறைங்க சார். ரெகுலராக மேடையில் பேசி கைதட்டு பரிசு வாங்கினவங்க கிடையாது, அவங்க மருத்துவர்கள். இன்றைக்கி நம்ம அன்புக்காக நாங்கள் பேசுகிறோம். இந்த மேடையில் வந்து பயங்கரமாக பேசி பாராட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 8 பேர்களும் தைரியமாக நான் பேச வந்தேன்னு சொன்னதே ஒரு சாதனை தான். அதுக்கே நம்ம கைதட்டு. ஆமாம், இப்போ என்னை விட அவங்க தான் படக்குன்னு நடிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நல்லா நீங்கள் கைதட்டுறதும் உற்சாகப்படுத்துறது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அதே போல் தயவுசெய்து கஞ்சத்தனம் இல்லாமல் சிரிச்சிருங்க சார். ஏன்னா நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைப்புகள், ஆண்களா பெண்களா நாத்தனாரா கொத்தனாரா சித்தாளான்னு எல்லா தலைப்பும் வந்துருச்சு டிவியில் பார்த்துட்டு. ஒரு புதுமையான தலைப்பு, அது நம்ம நண்பர்களாம் இணைந்து 90ல் வந்த நண்பர்கள் நினைவுகளை அசை போடுற மாதிரி ஒரு தலைப்பு வேணும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு அழகு சேர்ப்பது அவனுடைய பெயர். யாருமே இது வரைக்கும் நண்பர் இருக்கான், யாருமே இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை, அவனுக்கு பேர் சந்தீப். யாருமே சந்திக்காத ஆளுக்கு சந்தீப்புன்னு பேர். இந்த இடத்துல நீங்கள் சிரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. பரவாயில்ல. அதனால் என்னுடைய பேச்சில் உங்களுக்கு என்ன ஒரு பெரிய நன்மை வசதி அப்படின்னா, எங்கெங்கே கைதட்டுன்னு சொல்லி நானே சொல்லிடுவேன், எங்கெங்கே சிரிக்கணும் நானே சொல்லிடுவேன். நீங்கள் ஆளாக மட்டும் உட்காந்துருந்தா போதும், எல்லா வேலையும் நாங்களே பண்ணிக்கிடுவோம். நல்ல விஷயம் சார். நான் மேடைதோறும் தவறாமல் சொல்கிறது, 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. அதனால் வாழ்வின் பொற்காலம் என்பது, வாழ்வின் வசந்த காலம் என்பது அந்த காலமா? நம்ம முன்னோர்கள் அன்னைக்கெல்லாம் போர் போட்டால் தான் தண்ணி பூமியிலேருந்து, இன்னைக்கு போன் போட்டால் தண்ணி வீட்டுக்கு வந்துடும். இந்த இடத்துல கிளாப் செய்ய வேண்டிய நேரம். பரவாயில்ல, இப்படி ஒரு நடுவரை நீங்கள் உலகத்திலே பார்த்துருக்க மாட்டீங்க. கிளாப் செய்ய வேண்டிய நேரம், சிரிக்க வேண்டிய நேரம். நீங்கள் ஒரு பொம்மையாக மட்டும் உட்காந்துதான் போதும். அதே போல் உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, யாராவது எந்திரிச்சு போகணும்னு ஆசைப்படுறாலும் ஒவ்வொரு ஆளாக போங்க, ஒரு ஆறுதலாக இருக்கும். குபீர் எந்திரிச்சு எங்களை ஈரக்கோள் நடுங்க வச்சுறாங்க. அது அவங்களுக்குலாம் தெரியும். எனக்கெல்லாம் அப்படி ஒரு நோய் இருக்குது. யாராவது எந்திரிச்சு போனால் குபுன்னு வெறுத்து குப்புறக்கு விழுந்துருவேன். அதனால் குந்தராப்பில் போயிட்டு நல்ல ஒரு சந்திப்பு சார். பழைய நண்பர்களாம் சந்திக்கிறப்ப எவ்வளோ நல்ல நட்பு பாருங்களேன். வாமாப்பில் பீரடிப்போம் அப்படின்னா 10 பேர் வருவாங்க. வாமாப்பில் அந்த பீரவை தூக்கம்னா ஒருத்தர் வரமாட்டான். இல்லை முது பிடிச்சிருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நல்ல நட்பு எதுன்னு சொல்லுவாங்க. சாப்பாடுக்கு உப்பு இல்லாமல் கூட இருக்கலாம், வாழ்க்கையில் நட்பு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றத மெய்ப்பிக்கிற மாதிரி இது மாதிரி ஒரு சந்தோஷமான தருணம் எதுவும் கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற அந்த அழகுக்கு பாராட்டு சொல்லிக்கிட்டு இப்போ தலைப்பை சொல்லியாச்சு. அருமைக்குரிய பெருமைக்குரிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஜெயிச்சிருக்க வெற்றியாளராக இருக்கக்கூடிய மருத்துவர் பெருமக்கள்,
இந்த தலைப்பில் வாதிட போகிறாங்க. அதுவே ஒரு அழகான தருணம். அதுக்காக முதல்ல அந்த நம்பிக்கையோடு வந்ததுக்காக 8 மருத்துவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் அன்பையும் சொல்லி அவர்களுக்கு என்னுடைய அன்பை சொல்லி மகிழ்கிறேன். எப்போ எங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் டாக்டர் போ சாரும் செலியன் சாரும் நான் இருக்கேன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா. அது இன்னைக்கு பாருங்கள், புயல் இருக்கிற எந்த இடமோ அங்கே தான் நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறோம். காரணம் இது ஒரு நகைச்சுவை புயல் இருக்கும் நம்பிக்கையோடு. ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இப்போ நீங்களாக கைதட்டி பழகிட்டீங்க. ஏன்னா இந்த இடத்துல அவன் சொல்ல போகிறான், நம்மளே தட்டி விட்டுருவோம் அப்படின்னு. வாழ்வின் பொற்காலம் என்பது அந்த காலம்தான் என்று பேசுறதுக்கு வந்திருக்கிற மருத்துவர்களில் மரியாதைக்குரிய மருத்துவர் அறம் சார் அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவரை வாழ்த்திருங்க. அதே அணியில் மெஜல்லா, ஆமாம், மருத்துவர் மரியாதைக்குரிய மெஜல்லா மேடம் அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லு. மேடம் ரொம்ப செலவாயிருக்கும் போலையே, சிபிஐயில் ஒரு 7500 அனுப்பியிருப்பீங்க போல எல்லாருக்கும். ஏன்னா அவங்க பேரை சொன்ன பார்த்தீங்களா. ஆமாம் ஆமாம், அதில் ஒரு மேடம் மட்டும் கை தட்டல. ஏன்னா சிஸ்டம் ஸ்லோவுன்னு சொல்லி அவங்களுக்கு போகலையாம் பேமெண்ட். அந்த காலத்தினால நேரடியாக காசு கொடுத்தாச்சு. அப்படியா, வெரி குட். பார்த்தீங்களா. அதே போல் கவிதா மேடம், மருத்துவர் கவிதா மேடம் அவர்களுக்கு, ஆமாம், என்னுடைய நண்பர் அரவிந்த் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களுடைய துணைவியார். அதே போல் எல்லா இடத்திலும் சிரிப்பை அது ஒரு தொற்று நோய் பரவட்டும்னு சொல்லி உணவு திருவிழாவாக இருக்கட்டும், எந்த விழாவாக இருந்தாலும் என்னை முன்னிலைப்படுத்தி எனக்கு சிறப்பு செய்கிற அன்புக்குரிய மருத்துவர் மரியாதைக்குரிய போஸ் சார் அவர்களுக்கு அது நானும் கைதட்டணும். ஏன்னா அந்த மாதிரி சூழலில் இருக்கேன். வாழ்வின் பொற்காலம் என்பது அந்த காலம்தான் என்பதற்கு சிறப்பு சேர்க்க அப்படி கிடையாதுங்க. அந்த காலத்தில் என்ன சார், அந்த காலத்திலலாம் ஒரு ஆள் சிரிச்சார மாற்று உடை இருக்காது, பையில் 10 பைசா இருக்காது. ஆனால் அவரை மாதிரி சந்தோஷமாக யாரும் கிடையாது. பக்கத்தூர் வரைக்கும் கேட்கும் சிரிப்பு. ஏண்டுவார், மாடுகட்டில் அத்துட்டு ஓடும். இன்னைக்கு எல்லாரும் 2 கார் 2 பங்களா இருக்குது. அவர் சிரிக்கிறது அவருக்கே கேட்க மாட்டேன். வாழ்க்கை சுருங்கிருச்சுன்னு சொல்கிறதா இவங்க. எல்லாருக்கும் வசதியில் பெருகிருச்சு, வாழ்க்கை சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறது இவங்க. ஆனாலும் நாங்கள் வேகமாக ஓடிக்கிட்டுங்க சார். அந்த காலத்தில் என்ன பழமை உட்காந்து பேசிக்கிட்டு போய், இன்றைக்கி அப்படி கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் ராசி பலன். நான் ஸ்கூலில் படிக்கும்போதே அந்த காலண்டரில் தின காலண்டரில் பார்த்துருப்போம், துலாம் ராசி யோகம் அடிக்கும், லாரிக்காரை அடித்து போட்டு போயிருப்பேன். உண்மையிலே இது ஒரு நகைச்சுவை தான் மேடம். இல்லை பரவாயில்ல சார். ஆமாம் சார், அதாவது அவர் என்ன சார் என்ன சொல்கிறாருன்னா, கைதட்ட பிச்சை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன சந்தோஷம். வாழ்வின் பொற்காலம் என்பது இந்த காலம் தான் சார். இன்னைக்கு ரசித்து பாருங்கள். மின்னல் இவ்வளோ ஒரு புயலில் கூட இத்தனை நண்பர்கள் கூப்பிட்டு வந்து எல்லாரும் நாங்கள் ஒன்றிணைஞ்சிருக்கும். இதை விட இன்னும் ஒரு காலம் வேணும்னு சொல்வதற்காக அருமையான மருத்துவர்கள் மரியாதைக்குரிய மருத்துவர் செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு ஒரு நன்றியும் வாழ்த்தி சொல்லிடுங்க. அதே போல் மருத்துவர் இந்து மீனா அவர்கள் மேடம் அவர்களுக்கும் ஒரு நன்றி. அதே போல் மருத்துவர் லட்சுமி பாய் மேடம் அவர்களுக்கும், நிறைவாக மருத்துவர் முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்துல நல்ல இந்த விழாவை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கங்க சார். சிரிப்பே உங்களை வராட்டி கூட எங்களை பாருங்கள். யார் பத்தபிள் எப்படி நடுவில் ஒருத்தர் உட்காந்து கத்தி கிடக்கானே அப்படின்னு இறக்கப்பட்டா சிச்சு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச போது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லுவீங்க. உண்மையிலே நம்ம இருக்கிற துறைக்குள்ளே அவ்வளோ விஷயம் நடந்திருக்குமா சார்? தினந்தோறும் நடக்கும். நம்ம தெளிவாக சொன்னாலும் கேட்குறவன் வரவன் சரியாக இருக்க மாட்டேன். தம்பி உங்களுக்கு தொப்பை விழுந்துருச்சு, எடுத்து உரமாக போடுங்க. ஏன்னா தொப்பு தனியாக விழுவும். தம்பி நான் சொல்கிற புரியுதா? வெறும் வகுத்தில் ஓடணும், யார் வகுத்தில் அப்படின்பா. தம்பி நான் சொல்கிறேன், நீங்கள் சரியாக புரியல நினைக்கிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். டெய்லி நீங்கள் வாக்கிங் போகணும், நடந்தே வா அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் வாக்கிங் டியூஸ் விட்டு எடுத்துனா போவா நடக்கு. நான் வாக்கிங் போகிறேன் சார், எங்கள் தெருவில் போய்கிட்டு இருக்கேன். எதிர்த்தாப்புல வந்து என்ன சார் சுகரா அப்படின்னா, இல்லை சார் சும்மா இருப்பார். என்ன வயசு? 40. அதெல்லாம் வந்திருக்கும். இல்லை சார் அது இதில் லெஃப்ட் டெஸ்ட்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் சில டெஸ்ட்டில் சரியாக இருக்கா சார். அவனுக்கு என்னென்னா நான் துணைக்கு இருந்து ஆகணும். அந்த அளவுக்கு சிலர் வாக்கிங் வர நாய்க்குட்டி கூட்டு போவாங்க. ஒரு ஆள் நாய்க்குட்டி கூப்பிட்டு வாக்கிங் போனார், ஒரே பஸ்ஸில் 2 கிலோ வெயிட் குறைஞ்சி. நாய்க்கு பார்த்தீங்களா? ரொம்ப எனக்கு வேலை இல்லை போல எங்க. அவங்களா நகைச்சுவை பண்ணி அவங்கள அழகா இருக்கும். எல்லாருக்கும் சிரமம் இருக்கு சார். ஆனால் அந்த காலத்துக்கு பாருங்க, பட தலைப்பே பாருங்களேன், நல்லவன் வாழ்வான், பெரிய மனிதன், அவன்தான் மனிதன், உயர்ந்த மனிதன். மனுஷன் பேர்லேயே படங்கள் அந்த காலத்தில். இன்னைக்கு மனுஷன் இல்லைங்க, படம் பார்த்துருக்கீங்களா?
சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, சிங்கம் 4, சிறுத்தை, நடுநீசி நாய்கள், ஓநாய் கூட்டம், திருடர்கள் சாக்கிறதே இருந்தா நாய்கள் சாக்கிறதே. இது கூட இன்னொரு ஆள் படம் எடுத்தான், இவன் வேற மாதிரி. ஏன் அவங்க அப்பா மாதிரி இருக்க கூடாதா? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணா, இங்கிட்டு வந்து 2 அட்டையை காணா இருக்கான். ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சு இன்னொரு ஆள், நான் ஈ, இவன் வண்டு, அடுத்து அவன் எறும்பு, இவன் சித்தரும் வந்தால் வரும். இதை நினைச்சுதான் அந்த கால மனிதர்களுக்கு வெறுப்பு. எப்படி இருந்துச்சு பாருங்க, நல்ல நல்ல பேர்ல பாட்டு வசனம். இந்த 1001 கிளைமேக்ஸ் தான் பாருங்களேன், எம்ஜிஆர் அந்த வசனங்களே அழகா இருக்கு. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? நம்பியார். அது சினங்கொண்ட சிங்கத்தை அது உனக்கு தெரியுமா? என்னைய மிருகமா மாத்தாத, இனிமேதான் நீ மிருகமாக போறியா? நான் உன் தலைவன், ஆனா உன் நடத்தை அப்படி இல்லையே. அது சொல்லும்போது அழகா இருக்கு. அது மாதிரி எல்லாம் மாறி போச்சு. நகைச்சு கூட பாருங்க, பழைய பாண்டியான் படத்துல ஒருத்தர் போட்டு அடிச்சுட்டு இருப்பான், நம்பியார் எம்மராத வருவார். ஏண்டா அவனை அடிக்கிறீங்க? ஐயா கொடுத்துருவாய், திருப்பி தர மாட்டேங்கிற. ஐயா ஏண்டா கொடுத்தீங்க? இல்லைன்னு கேட்டேன், கொடுத்தோம்யா. இல்ல அவன்கிட்ட கொடுத்தா எப்படா திருப்பி தருவேன்? அது மாதிரி இன்னைக்கு ஒன்று பார்க்க முடியுமா சார் அப்படின்னு கேட்கறதான் அந்த காலம். ஆனா இந்த காலத்துக்கு சும்மாவா? நாங்க என்ன வேகமா நினைச்சு பார்க்க நேரம் இல்லை சார், ஓடிக்கிட்டே இருக்கோம். வெத்தலை வாக்கு போட்டு விளங்காம உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க சார். நாங்க அப்படி இல்லை, மின்னல் வேகத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல போறாங்க. நீங்க நம்ம துறைக்குள்ளே நிறைய அசை போட்டாலும் அவ்வளோ இருக்கும். உண்மையான உழைப்புனால், ஆனால் இன்னைக்கு மாதிரி கிடையாது. சொல்லுவாங்க நாங்கள் தெரு லைட்டில் படித்தோம், தெரு லைட்டை படித்தோம், பசங்க கேட்டுறேன் பகலில் என்னதான் செஞ்சீங்க அப்படின்னா மாறுது. குழந்தை உண்மையிலே எனக்கு ஆச்சரியம். இன்னைக்குள்ள குழந்தைகிட்ட பேச முடியல சார். அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் கேட்ட, ஒரு 1.5 வயசு குழந்தை இருக்கு, 6 மாச குழந்தை கையில் வச்சுக்கிட்டு, சார் உங்க பெரிய ரசிக சாவேன் அப்படின்னா, உங்க நிகழ்ச்சி ஒன்னும் விட மாட்டான் அப்படின்ற. அவ்வளவுதான், பாத்தீங்களா? உங்க ஜோக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன். இப்படிதான் எங்களுக்கு வரும் சார். ஒண்ணு அந்த வரும்போது இந்த ஈசிஆர் ரோட்ல ஒரு டீ குடிக்கணும்னு இறங்கணும். இந்த மலைக்குள்ள ஒரு 4 பேர் போட்டோ எடுத்தாங்க. அது என்ன வழக்கம் போல நடக்கிறதானே. வண்டிக்குள்ள இறங்கும்போது குறுக்கு பக்கம் வந்து ஒரு 2 பேர் பச்சை 10 செல்ஃபி எடுத்துட்டு ஒத்த வார்த்தை கேட்டேன் சார். பதறிட்டேன். ஆமா நீங்க யாருனே அப்படின்னா, அதுக்கு நீ 7ஆம் நம்பர் செருப்படுத்தி ஜவுளி அடிச்சுப்பாங்கண்ணா. இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி. கல்யாண மண்டபத்தில் பேசுவோம் மேடம், பேசிக்கிட்டே இருக்க ஒரு பையன் வந்து என் காலை சொரிஞ்சிக்கிட்டே இருந்தேன், குட்டி பையன். அங்கிள் எங்கள் அப்பா மாதிரியே பேசுறீங்க அங்கிள். உங்கள் அப்பா அவ்வளோ ஜோக்கா பேசுவாரா? இல்லை உங்களை மாதிரி நான் உளறிக்கிட்டே இருப்பார். பார்த்தீங்களா, நான் ஜோக் சொன்ன விட என்னுடைய அவமானங்கள் சொல்லும்போது நீங்கள் சிரிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த காலம் இந்த காலத்துக்கு இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா அழகாக சொல்ல போகிறாங்க. உணவு பற்றி சொல்லுவாங்க. எது எடுத்தாலும் அன்னைக்கு ஒரு போஸ்ட் கார்டு வரும், பொங்கல் வாழ்த்தாடி கரும்பு போட்டு வரும்போது அழகாக இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே அன்னைக்கு சமைச்சு அந்த காலத்தில் தட்டில் போட்டாங்க, இன்னைக்கு சமைச்சு நெட்டில் போடுறாங்க. நான் இன்று ரசம் வைத்தேன் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் 8500 பேர் லைக் பண்ணியிருக்கான். ஆனால் வீட்டுக்காரர் லைக் பண்ணல. ஏங்க எல்லாரும் லைக் போட்டிருக்காங்க, நீங்க ஒரு லைக் போட்டனா? அவங்கெல்லாம் ரசத்தை பார்த்தவங்க. நீ நான் தாண்டி ரசத்தை குடிச்சிட்டு இப்போ குப்புற குழந்தை கிடைக்கும். தேனி பக்கத்துல காட்டுக்குள்ள வேலை போடணும், புலி கடிச்சிச்சு சார். மரத்துல ஏறி காம்பவுண்ட் குச்சி வந்துட்டான், புலி கடிச்சவன் குறைச்சிட்டான். 8 மணிக்கு கொண்டாட்டி வச்ச புளி குழம்பு சாப்பிட்டு செத்து போயிட்டா சார். அது இந்த காலத்துல இப்படி நடக்குது. அதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. நீங்க இதெல்லாம் ஒரு நகைச்சுவை நினைச்சு தயவு செய்து நீங்க சிரிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு வேலை மிச்சம் என்பதை சொல்லி, இப்பொழுது நம்முடைய மருத்துவர்கள் முதல்ல பேசுறாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய ஒத்துழைப்பு தான் அவசியம். சின்ன விஷயமா இருந்தால் கூட கைதறி சிரிச்சிருங்க, அதான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அந்த காலம் மாதிரி அன்னைக்கெல்லாம் கீழே விழுந்துட்டா எந்திரிச்சு கையை உதறி காலை உதறி பார்த்துட்டு அப்படி போவாங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் பஸ்ஸில் இருந்து சர்றன்னு 20 அடிக்கு இழுத்துட்டு போய் வேகமாக எழுந்திரிச்சு செல்போன் எடுத்து பார்க்குறேன், நல்ல விலைக்கு கிராச் ஆகலை. அப்புறம் பார்க்குறேன் வலது கால காணான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இதுதான் மாற்றம். என்னென்ன சின்ன சின்ன மாறிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் சொல்ல போகிறோம். சூரியனை பார்த்து மணி சொல்லுவாங்க, கரெக்டாக மணி. இடையில கரண்ட் ஊற வச்சு மணி இந்த வச்சு மணி 8, இன்னி 12 மணிக்கு தான் வரும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை அழகாக வகைப்படுத்த போகிறாங்க. என்னையும் பொருட்டாக எடுத்து நடுவரை உட்கார வச்சு பேசுகிற மருத்துவர்களுக்கு பெரிய நன்றி, கேட்க போகிற உங்களுக்கும் பெரிய நன்றி. ஏன்னா அருமையான அற்புதமான ஒரு, ஏற்கனவே சொன்னேன், அந்த ஆப்ரேஷன் தட்டு வெளியே நின்று அந்த கண்ணீர் மல்க கையெடுத்து கும்புற ஒரு உண்மையான தொழில்,
உயிர்களை வாழ வைக்கிற அந்த மருத்துவர்களை கொஞ்ச நேரம் மயில் வைக்கிற வேலை எனக்கு கிடைச்சதுல பெரிய நன்றி சொல்லிக்கிறேன், அன்பு சொல்லிக்கிறேன். இப்பொழுது முதலாவதாக அந்த காலம், வாழ்வின் பொற்காலம் என்பது அந்த காலமா இந்த காலம் விவாதம் தொடங்க போதில் அந்த காலமே என்று சொல்லி மரியாதைக்குரிய அறம் சார் அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து அன்போடு வரவேற்கிறேன். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என இயற்கையை வணங்கிய சிலப்பதிகார வழியில் இயற்கையை வணங்கி மாமலை போல நகைச்சுவைகளை வணங்கும் அண்ணன் மதுரை முத்து அவர்களையும் வணங்கி நம் நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைய தலைப்பு வாழ்வின் பொற்காலம் இந்த காலமா அந்த காலமா. எங்களது அணி அந்த காலமே என பேச வந்திருக்கின்றோம். நெஞ்சினில் பெய்திடும் மாமலை, உள்ளத்தில் பூத்திடும் தாமரை, சட்டென மாறும் வானிலை, அதை போன்ற ஒரு வானிலையோடு ஒரு மிக ரம்மியமான சூழலில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய சூழலில் உறவு முறைகள் அந்த காலத்தை போல் இல்லாமல் மிக அதிக விரைவோடு கடுமையானதாக மாறிவிடுகின்றன. உணவு முறைகள், விளையாட்டு, உடல்நல பிரச்சனைகள், சகிப்புத்தன்மை, வெறுப்பு கலாச்சாரம், மூட நம்பிக்கை, போலி அறிவியல், கூட்டு குடும்பம் சிதைவு, இப்படி பல பிரச்சனைகளை நாங்கள் பேச இருக்கின்றோம். ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். சமீபத்தில் பெங்களூரில் ஒரு பெண் எங்க வீட்டுக்காரரை காணோம் அப்படின்னு போலீஸில் புகார் அளித்தார். 4-5 நாளைக்கு அப்புறம் குர்கானில், டெல்லி பக்கத்தில் உள்ள குர்கானில் அவருடைய செல்போன் அலை வீச்சை வைத்து ஒரு திரையரங்கிற்கு செல்கிறது போலீஸ். அங்கு அவர் கைது செய்யப்படுகிறார். அவன் சொன்னது, என்னை கொண்டே அவர்கிட்ட திருப்பி விட்டுறாதீங்க, ஜெயில கூட போடுங்க. அவன் ஏன்னு கேட்கிறான். ஏன்டா உன்னை கல்யாணம் முடிச்ச பொண்டாட்டி கூட வாழ மாட்டேன்னு ஓடியாந்துட்ட ஏன்னு. அவள் டார்ச்சர் தாங்க முடியல சார், 4 வருஷம் தான் அவளோட வாழ்ந்தேன். ஒரு சாப்பிடும் போது ஒரு சோத்து பருக்க செஞ்சிருச்சுன்னா அதுக்கு சண்டைக்கு வருவா. கை கழுவுறதுல கொஞ்சம் இன்டீசென்டா கழுவிட்டேன்னா அதுக்கு சண்டை வரலாம். அதுக்கு பெஸ்ட் நான் சிறையில கூட இருந்துறேன், அவளோட இருக்க முடியாது. அப்ப இன்னைக்கு உறவு முறைகள்லாம் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கு. அதே போலவே சமத்துவம் பேசுறோம். ஒரு நாள் ஓபிக்கு ஒருத்தர் வந்தார். அந்த அம்மா நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி, பழக்கங்கள்லாம் கேளுங்க சார் அப்படின்னார். பொம்பளையார்கிட்ட என்ன கேட்க முடியும்? பாக்கு போடுவியா மாமியார்? இல்லையான்னு. புயல போடுவியான்னு? இல்லையான்னு. அவரை பார்த்தேன், மேலும் கேளுங்க சார் அப்படின்னார். இன்னும் என்ன பொம்பளையார்கிட்ட கேட்கறது? தண்ணி அடிப்பாளான்னு கேளுங்க சார். ஏன் தண்ணி அடிப்பியான்னு? அவர் எப்பப்ப கிளாஸை பிடிக்கிறாரோ நானும் கூட கம்பெனிக்கு பிடிப்பேன் சார் அப்படின்னு. அப்ப இன்னைக்கு உள்ள சமத்துவம்ன்ற பேர்ல இப்படி போய்கிட்டு இருக்கு. இன்னொரு உதாரணம், நம்ம அந்த பக்கம் தலைவர் வந்திருக்கார் திருப்பூர்ல இருந்து. கொடுமுடின்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கரூர் பக்கத்துல உள்ள கொடுமுடி. கேபி சுந்தராம்பாள் பிறந்த ஊர். மிக பிரபலமான நாடக, சுதந்திர போராட்ட காலத்தில் நாடகத்தில் நடித்தவர். முருகன் மீது மிக பக்தி பாடல்களை பாடியவர். அந்த ஊர்ல ஒரு பொண்ணு சந்தியான். யாருக்கா சந்தியா தெரியுமா? 50 ஆண்களை திருமணம் செய்தவர். அதுல ஒருத்தர் திருப்பூரை சேர்ந்தவர். நம்ம தலைவர் எப்படியோ மிஸ் ஆயிட்டார். அதுல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கார். அதுல சந்தியா அந்த பொண்ணு சந்தியா தான் சத்தியம். அந்த சந்தியா 50 ஆண்களை திருமணம் செய்திருக்கு.
ஆம்பளைங்க தான் நிறைய பேரை திருமணம் செய்யறாங்கன்னு பார்த்தோம்னா இப்ப பொம்பளைங்க இருந்து, அப்ப அந்த காலம் மாதிரி இல்லை. இன்னைக்கு பொம்பளைங்களும் சம உரிமை பேசுற இடத்துல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ஆண்களை ஏமாற்றி கல்யாணம் முடிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு எஸ்ஐயும் இருக்கார், கரூரை சேர்ந்த ஒரு எஸ்ஐயும் அந்த இதுல இருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க ராத்திரிகள்ல பார்த்தோம்னா வீடுகள்ல திடீர்னு ஒரு புது வீட்டுக்கு வந்தப்ப பக்கத்துல ராத்திரி ஒரு 12 மணிக்கு டே அங்க ஒளிஞ்சிருக்காண்டா, ஷூட் பண்ணான்னு சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அவன் அந்த அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்காண்டா, ஷூட் பண்ணான்னு ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்த்து ஒய்ஃப்ட கேட்ட, இது என்ன சத்தம் அப்படின்னு. எவனோ பப்ஜி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். எவனா பப்ஜியில் என்ன நடக்குது, ஒவ்வொருத்தையும் ஷூட் பண்ணக்கூடியது. இது என்ன கலாச்சாரத்தை உண்டு பண்ணுது. இப்போ சமீபத்தில் கூட விஜய் படம் வந்துச்சு, அதுலேயும் எப்படிதான். அதில் கொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி கொண்டாடுவாங்க. சமீபத்தில் ஒரு படம் அந்த மாதிரி. இன்னைக்கு குழந்தைகளுக்கே ஒரு கற்றுத்தருதல், எல்லாத்தையும் ஷூட் பண்றது, இல்லை வாழை வச்சு வெட்டுறது, இதான் மிக பிரபலமான விளையாட்டுகளாக இருக்கு. அதே போல சகிப்புத்தன்மை. நம்மளுடைய வகுப்பு தோழர் தான் அவர் முதல்ல சென்னை வந்தார். சென்னையினுடைய டவுன் பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கே ஞாபகம் இருக்கான்னு தெரியல, தெரியாம ஒரு ஆள் காலில் மிதிச்சிட்டார். மிதிச்சவனே இவர் என்ன சொன்னாரு, மதுரையிலிருந்து வந்திருக்கோம். பொதுவாக மதுரையை சுற்றி உள்ளவங்களுக்கெல்லாம் மதுரை தான் மிகப்பெரிய ஊர். நாங்கள் எதுவும் ஊருக்கு போகிறதுனா மதுரை தான், சென்னை வரதே பெருசு. அப்படி வந்தப்ப தெரியாமல் மிதிச்சிட்டேன்னாரு. சென்னைக்காரர் என்ன செஞ்சாரு, திருப்பி ஒரு ஓங்கி மிதிச்சுட்டு அவருக்கு போயிட்டார். அப்போ இன்னைக்கு சகிப்புத்தன்மை எப்படி இருக்கிறது, கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை தெரியாமல் டவுன் பஸ்ஸில் கூட்டத்தில் மிதிச்சிட்டார். அப்படி இருந்தும் கூட திருப்பி மிதிக்கக்கூடிய பண்பு தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. அதே போலவே மூட நம்பிக்கைகள். நீங்கள் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு அம்மா தன்னுடைய அப்பா வீட்டிற்கு சென்று பிரசவத்துக்காக செல்கிறார். அந்த பிரசவத்துக்காண்டி சென்னப்ப ஒரு ஆண் குழந்தை பெற்றிருக்கு. அந்த ஆண் குழந்தை அந்த பொண்ணோட அம்மா அப்பா இவங்க தான் அந்த வீட்டில் இருக்காங்க. அப்போ திடீர்னு அவள் பக்கத்தில் படுத்திருந்த 3 மாத குழந்தை காணோம். எல்லாம் தேடி பார்க்காங்க எங்க இருக்குன்னு. ஒரு தண்ணி தொட்டிக்குள் இறந்து கிடக்குது. அந்த வீட்டில் 3 பேர் தான் இருந்தாங்க, அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட அம்மா அப்பா. விசாரணை நடக்குது. விசாரணையில் என்ன வருகிறது என்றால், சித்திரையில் பிறந்த ஆண் குழந்தை குடும்பத்திற்கு ஆபத்து, எனவே அதை அழித்து விட வேண்டும் என்று அந்த குழந்தையின் தாத்தாவே கொண்டிருக்கிறார். அப்போ போலி மூட நம்பிக்கைகள். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய போலி அறிவியல் நமக்கே தெரியும். நீங்களாம் ஒட்டகப்பால் குடிக்க போயிட்டு இருப்பாங்க. நீங்க சுகர் பேஷண்ட்டை கேட்டீங்கன்னா ராஜஸ்தான் பக்கத்துல ஒரு இடத்துல ஒட்டகப்பால் குடிச்சா சுகர் நல்லா இருந்தாங்க. அக்கு பிரஷர் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. மோதிர விரல்ல இப்படி பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுகர் சரியாயிடும். இப்படி நிறைய பேர் அலைஞ்சாங்க. கூட இருக்கவங்க எல்லாம் 500 போய் டயபெட்டிக் கீட்டோசிஸ்ல அட்மிஷன் ஆனாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நாங்க ஊட்டியில போய் அக்கு பிரஷர் பிடிச்சிட்டு வந்தோம், அக்கு பிரஷர் இங்களுக்குள்ள பிடிச்சோம்னா சுகர் சரியாயிடும். இப்படி போலி அறிவியலும் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. சுற்றுச்சூழல் முக்கியமாக இன்றைக்கு மிகப்பெரிய கொடூரமான அளவில் அந்த காலம் போல் இல்லாமல் இந்த காலம் சுற்றுச்சூழல் மிக அதிகமான பாதிப்புகளை உண்டாக்கி வருகிறது. சாரி சார், பெல்லு 8 கிலோவில் எனக்கு கொடுத்துருக்காங்க சார். இதை தூக்க மொழி எங்கள் கையை ஒரு வகை இறங்கிடும் போல. இதில் ரொம்ப இந்த மணி யூஸ் பண்ண முடியாது. பால்காரை வந்திருக்கான்னு 4 பேர் டப்பா எடுத்துட்டு வந்துடுவாங்க, பார்த்துக்கோங்க சார். ஒரே விஷயத்தோடு முடிச்சுடு. வாழும் மனிதர்களை, வயிற்று மனிதர்களை புதையலை வானத்தில் விட்டுவிட்டு பூமியில் அப்படி என்னதான் தேடுகிறீர்கள்? நீங்கள் நாளைகளை தேடும் அவசரத்தில் இன்றைய அல்லவா அன்றாடம் தொலைக்கிறீர்கள். இது வைரமுத்துவனுடைய வரிகள். இந்த வரிகள் இன்னைக்கு அப்படியே. சமீபத்தில் ஒரு ஜிம்பாப்வேயில் ஒரு உத்தரவு போடப்பட்டது. ஜிம்பாப்வேயில் உள்ள யானை காப்பகங்கள்ல 200 யானைகளை சுட சொல்லி உத்தரவு. ஏன்னா வறுமையின் காரணமாக இந்த யானை கறிகளை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த உத்தரவு. அப்ப ஒரு பக்கம் உலகம் வளர்ந்து கொண்டு போகிறது, இன்னொரு பக்கம் பசியால் பட்னியால் பாதிப்படைகிறார். அப்ப
அப்ப இந்த ரெண்டுக்குமான இடைவெளி அந்த காலத்தை விட இந்த காலத்தில் மிக கொடூரமாக போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகம் அந்த காலத்தை நோக்கி திரும்பாவிட்டால் நாம் மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நன்றி, வணக்கம். ரொம்ப பாத்தீங்களா, சார் போனே வரல, இருந்தாலும் அவர் தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழி. பாத்தீங்களா, சும்மா கால் வச்ச இந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. உண்மையிலே சார் அவர்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி அறம், அந்த அறத்தோடு பேசுறாங்க, அதான் அழகு. சிலர் அவங்க பேருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, பேசவே மாட்டாரு, அவருக்கு பேச்சு முத்துன்னு பேர் வச்சிருப்பாங்க. பாத்தீங்களா, ஆச்சரியமா இருக்கு. சேங்க எங்க ஊர்ல ஒரு ஆளு போன் 1,40,000 போன் வாங்கியிருக்காரு சார். எடுப்பாரு, பார்த்துட்டு வச்சிருவாரு, எடுப்பாரு, திறப்பாரு, வச்சிருவாரு, பேசவே மாட்டார். என்ன இப்படி போன திறந்திருந்து பார்த்துட்டு வைக்கிறாருன்னா அவர் பேரே துரப்பாண்டி. ரொம்ப இந்த 4 பேர் சிரிக்கிறதுக்காக நான்லாம் வெளியூர்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர், 490 கிலோமீட்டர்ல வந்துருக்கு. ரொம்ப அழகு. நிறைய விஷயம் சொன்ன பாத்தீங்களா. வறுமைக்காக இந்த ஜிம்பாப்வே நாட்டுல 100 யானைகளை கொள்ற அளவுக்குலாம் நம்ம ஊர்ல யானையை வழிபடும் விநாயகர் சொல்லி, அந்த அளவுக்கு வறுமை மிகுந்ததா போய்கிட்டு இருக்கேன் சார். ஆரோக்கியம் குறைஞ்சிருச்சு. எதுக்கு எடுத்தாலும் நான் வெளிநாட்டுலாம் போகும்போது செல்போன் பயன்படுத்த ரொம்ப குறைவு. நல்ல விஷயத்தில் பகிர்ந்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல பாருங்க, 800 கிலோமீட்டர் வேகத்துல போற ட்ரெயின் இன்னைக்கு எங்க ஊர்ல லான்ச் பண்றோம் ஜப்பான்ல, மெசேஜா வருது வாட்ஸ்அப்ல. நம்மளுக்கு என்ன வருது தெரியுமா, ஒரு சாமி படத்தை அனுப்பி ஒருத்தர் அனுப்புறேன், எனக்கு இதை 1 மணி நேரத்தில் 300 பேருக்கு அனுப்பவும், இல்லை என்றால் உன் குடும்பமே ரத்த வாந்தி எடுத்து சாப்பிடுங்க. மாறிடுச்சு, நல்ல விஷயமா மாறிடுச்சு. இழந்துட்டேன்னு சொல்லி அந்த காலத்துக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை கரெக்டா சிறப்பா ஒரு பேச்சாளர் யாரு அப்படின்னா, எதை பேசணும் கூட தெரிய தேவையில்லை, எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சா. ஆனா அவங்க எல்லாம் கற்றறிந்த அறிவுனால சரியாக அழகா ரொம்ப பாசிட்டிவான விஷயத்தை மேனேஜ். சிலருக்கு அது வராது. ஒரு ஆள் 32வது பிறந்த நாள் மாலை போட்டு உட்கார்ந்துருக்காரு, வாழ்த்து பேசுறோம், தெரிஞ்சா பேசுறோம், பேசாம போறான், பேசுறாரு. நண்பருக்கு 32வது பிறந்த நாள், இதே வேலைதான் பாரதியார் செத்தார். அங்க அதுக்கடுத்து உட்கார் பண்ணாங்க சார். இதுதான் சொல்றேன், ஒரு வாயை பயன்படுத்தும் பேச்சாளர் அல்ல, வார்த்தையை பயன்படுத்துவன் தான் பேச்சாளர் என்பதற்கு பெரிய உதாரணமாக 8 பேர் இருக்காங்க. அதுல அறம் சார் அவர்கள் நிறைவு செய்துட்டார். இப்ப இந்த அணி, இந்த காலம் நாங்க சலைச்சவர்களா, நாங்க பாருங்க ஒவ்வொரு ஆளும் 10 பக்கம் எழுதிட்டு வந்திருக்கோம். தாலுகாப்ஸோட ஒரு எழுதியிருக்க மாட்டாங்க, நாங்க எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அன்புக்குரிய வாழ்வின் பொற்காலம் இந்த காலமே என்று சொல்லி மரியாதைக்குரிய டாக்டர் செந்தில்குமார் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க வாங்க, நல்ல கிளாப் பண்ணுங்க தயவுசெய்து. வாங்க சார். இதுலயே 1 நிமிஷம் போச்சு சார், 5 நிமிஷத்துல. ஹலோ, இங்க ஆன் பண்ணா அங்க ஆஃப் ஆயிடுது. என்ன வித்தியாசமான சுவிட்சா இருக்கு, வந்து ஏதாவது செஞ்சு வச்சிருப்பான். வெரி குட். கரையை தொட ஓடி வரும் அலையை போல, மண்ணை தொட விரும்பும் மழை துளி போல, பழைய கால் தடங்களை மறக்காமல் பழைய நண்பர்களை பார்ப்பதற்காக பாசப்பறவைகள் பறந்தோடி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். மதுரை முத்து எங்கள் நகைச்சுவைக்கு கிடைத்த சொத்து, எங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கினால் நீ ஒரு கெத்து. என்ன வந்தோடனே மிரட்டினா எப்படி சார் ஒரு நடுவரை? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. சத்தியபிரமான் எடுத்துட்டு நடுவர்கள, இன்றைய தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தது அன்றா இன்றா. சுதந்திரம், அதாவது மகிழ்ச்சினா என்ன? சுதந்திரமாக சுயமாக செயல்பட்டு நாம் எண்ணியதை எண்ணிய நேரத்தில் கிடைக்கிறது தான் மகிழ்ச்சி. அந்த காலத்துல அது இருந்ததா? இல்லையா? கொஞ்சம் மிரட்டாமலே பேசுங்க சார். ஆமா, காலையில வேலைக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, திருப்பி காலையில வேலைக்கு போவாங்க. இடையில இருட்டுல மட்டும்தான் கொஞ்சம் வேலை செஞ்சிருக்காங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க தான் ஒவ்வொரு வீட்டுக்கு 16 பேரை போட்டு தள்ளிட்டாங்க. அதாவது கிராமத்துக்கு தான் ஸ்கூல் நடத்துவாங்க அந்த காலத்துல. இதுல என்ன வீடு ஸ்கூல் நடத்திட்டு இருந்திருக்காங்க. இதுல என்ன ஒரு சிக்கல்னா, அந்த பாயிண்ட் சொன்னா சார் போ சார் அழிச்சிட்டார். இந்த பாயிண்ட் தான் நான் வச்சிருந்தேன். இது ஒரு குழப்பம் நடக்கும். இந்த கடைசியா பேசுற பேச்சாளருக்கு எல்லாம் அடிச்சுட்டு எம்டி பேப்பர் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. எல்லாம் இதான் நம்ம முதல்ல பேசியிருந்திருக்கோம். வெரி குட், சொல்லுங்க சார்.
அதாவது இங்க வந்து rehearsal 16 பாக்குறீங்களா? பிள்ளைகள் பெற்றாலுமே 30 வயசுக்கு மேல அந்த 16ல 3 கூட தேராது. பசி, பஞ்சம், பட்டினி, அதாவது வந்து என்ன வியாதினே இறந்தது அந்த காலம். இன்னைக்கு ஒவ்வொன்றையும் ஸ்கேன் பண்ணி உடனே கண்டுபிடிக்கிறது இந்த காலம். அதாவது இந்த அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒருத்தனை வர சொல்லணும்னா நீங்க வந்து அவனுக்கு தந்தி அடிச்சு பத்திரிக்கை போட்டு வர்றதுக்குள்ள கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளையை பத்திட்டு போயிடுவான் அந்த காலத்துல. ஆனா இப்ப எல்லாம் வந்து யூடியூப்ன்றான், ஃபேஸ்புக்ன்றான், உடனே ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுத்துருது சோசியல் மீடியாவில். அதாவது சேவலுக்கு நேரம் சரியில்லைன்னா காலையில மதுரை முனியாண்டி விலாசுக்கு முன்னாடி போய் கொக்கரக்கோன்னு கூவுமா. அந்த மாதிரி 4 பேர் வந்து எங்களுக்கு ஆதரவா எங்களுக்கு அகேன்ஸ்டா பேச வந்துட்டு எனக்கு ஆதரவா பேசிட்டு நம்ம ஆரம்பி உட்காந்துருக்காரு ஒரு பயணம் ஃபுல்லாமே எங்களுக்கு ஆதரவானது. அகில இந்தியாவில் இப்படி ஒரு பழமொழி நான் கேள்விப்பட்டது. சேவல் வந்து முனியாண்டி விலாஸ் ரோட்ல கொக்கரக்கோன்னு கூவிட்டான். ஆமா சார், ஆனா இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி பழமொழி நிறைய மாறி சார். அன்னைக்கு என்ன கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க கூடாது, இன்னைக்கு அதை மாத்திட்டாங்க பழமொழியை. பாத்தீங்களா, நான் சாரே சொல்லிட்டாங்க. அண்ணே அது வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு, இன்னைக்கு பிள்ளை ஊட்டியை பெத்துப்பாரு, ஸ்கூல்ல சேர்த்துப்பாரு. ஒரே ஒரு ஆள் ஐயா வந்து என் மேல இறக்கப்பட்டு இந்த அவர் ஐயா தான் இந்த கைதட்டுவார்னா இதை நான் வாட்ஸ்அப்ல ஜோக் அனுப்பிவிட்டு மதுரையில இருந்துருப்பேன். எவ்வளவு டிராவல். நடுவருக்கு ஒரே கேள்வி, திருமங்கலத்துல கோழி குண்டு விழான்றது மதுரை முத்து இன்னைக்கு உலக புகழ்பெற்ற நகழ்ச்சியாக ஆனதற்கான காரணம் உங்களுடைய சோசியல் மீடியான்றது உங்களால் மறுக்க முடியுமா? நீ கோழி குண்டு விழான்றதை பார்த்து தான் வந்திருக்கோம். ஆனா இப்ப எப்ப பார்த்தாலும் சோகமா கண்ணீர் விட்டே இருக்காங்களே. ஆனா இவங்க 4 பேருமே இந்த சோசியல் மீடியா வந்து சூப்பரா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மெஜலா இருக்காங்கல்ல, மெஜலா, அதாவது வந்து இன்னைக்கு கார்டியாலஜிஸ்ட்ல பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் எப்படி உலகம் தெரிஞ்சு வந்து இப்ப லேட்டஸ்ட் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இருதயத்தில் யார் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிற மிஷின் மெஜலா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன இது பாருங்க, அவங்க வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சு அவங்க இதயத்துல யூபிசி யூனிவர்சிட்டி இருந்தான்ட்டு. ஆனா யூபிசி யூனிவர்சிட்டி வச்சு பார்க்கல, அவங்க ரிஸ்க். நான் அந்த மிஷினை கொண்டு போய் நம்ம சையது மனசுல வச்சு பார்த்தேன். எடுத்த உடனே அப்படியே திரிசா தெரிஞ்சாங்க. டீ சாப்பிட்டு வந்து திருப்பி 5 நிமிஷம் கழிச்சு வச்சு பார்த்தேன், நயன்தாரா தெரிஞ்சாங்க. திருப்பி கொண்டு வந்து வச்சா மிஷின் வெடிச்சு போயிருச்சு. இந்த மாதிரி மானகட்ட மனசுல உலகத்திலே பார்த்தது அப்படின்ட்டு. உங்க 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 காட்டுக்கெல்லாம் வச்சா கொஞ்சம் 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 ஒரு 50 பேர். அடுத்து இருக்காங்களே கவிதா, அதாவது இப்ப இந்த ஸ்டெம் செல் தெரப்பின்னு கண்டுபிடிச்சு கண் இல்லாதவனுக்கு கண்ணு கொடுக்கறதுக்கு வந்து கவிதா வந்து கண் கவிதான்னு நாங்க பேர் வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர். ஒரு பெரிய கைதட்டு கொடுங்கப்பா அவங்களுக்கு. அறம் இருக்கானே, அவனுடைய கருத்துக்களை வந்து சோசியல் மீடியாவில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான். இதுல அந்த காலத்துல இருந்த ஒருத்தனுக்காக தெரியுமா? இப்பயும் உட்காந்துருக்கான் பாருங்க. இல்ல அவரே போன் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஜிபேல அமௌண்ட் போட்டு விட்டு அதை உருவாக்குறாங்க. அதாவது இப்ப இங்க உட்காந்துருந்தாலுமே ஹாஸ்பிட்டல் இருந்து இசிஜி வருது, எக்கோ வருது, உடனே பாத்தீங்கிறது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. இதெல்லாம் அந்த காலத்துல முடியுமா? அப்ப நம்ம போஸ் இருக்காரு, போஸ் அவர் சாதாரண நினைச்சாதீங்க, அவருக்கு சுகர் உச்சம். சுக்குன்னு வச்சோம்னா ரொம்ப லவ் லெட்டர் நிறைய எழுதுவாங்க. அந்த காலத்துல ஸ்கூல்ல லவ் லெட்டர் எழுதுனவர். அன்பே வாராய் நீ வாராய்ன்னு கூப்பிட்டுருக்காரு. இல்லை நானே ஊருக்கு தெரியாம வர்றேன், ஏன்டா இப்படி சத்தம் போட்டு ஊரை கூப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓடியே போயிடுச்சு. கடைசியில் அந்த டீச்சருக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்காரு. அன்பே நீ பாடினால் கேபி சுந்தரம் பார், ஓடினால் ஒரு பிந்து கோசு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நீ தூங்கிட்டியான்னு சொல்லிட்டு தூக்க மாட்டிட்டியான்னு தப்பா எழுதிட்டாரு. அன்னைக்கு கூட அந்த அந்த லவ் க்ளோஸ். கடைசியில வந்து நான் காலேஜில் சொல்ல புலம்புனாப்ல. இந்த தகவல் சாருக்கே தெரியாது போல, ஆச்சரியமா பாக்குறேன். காலேஜ் வந்தோடனே சொல்றான், மாப்பிள்ள நான் சொன்னேன், டேய் மாப்பிள்ள கதவு கடவுள் வந்து ஒரு கதவை மூடினாலும் இன்னொரு கதவை திறந்துருப்பாருன்னு ரொம்ப ஆசுவாசப்படுத்தி பேசினேன். இல்ல மாப்பிள்ள என் மேட்டல கடவுள் சாவியை தொலைச்சிட்டாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ரொம்ப சங்கடப்பட்டான். அப்புறம் கடைசியில் அந்த சாவியை நம்ம சுகந்தி மூலமா தான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து திறந்து சந்தோஷம் வாழ்ந்துட்டு ஒரு பெரிய கைது கொடுத்துருக்கப்பா. அதாவது அந்த காலம் என்பது வந்து ஒரு அறியாமையினுடைய உச்சக்கட்டம். இப்ப இந்த டயத்தை நம்ம அறியாம போய்கிட்டு இருக்கோம். அறிவிலின் அடிமைத்தனத்தின் அச்சுறுத்தல். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இன்னொரு சுருக்கமா சொல்லிக்கிறேன். எந்த ஒரு காலகட்டத்திலுமே வந்து ஏதாவது ஒரு மனுஷன் வந்து அறிவியலுக்கு ஒரு அகைன்ஸ்டா இருந்திருப்பான். அந்த காலத்துல வந்து சகுனி இல்லையா மகாபாரதத்துல? ஏங்க நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது எட்டப்பன் தானே?
அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து 99% பேர் உண்மையா தான் இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க. ஆனா அந்த 1% பண்ணக்கூடிய ஒரு சிறு தவறை கூட அவங்க சுட்டி காட்டுறது எங்க 4 பேருடைய வேலையா வந்திருக்கு. ஆனால் அந்த அறிவியலுடைய அதிசயத்தை வந்து நான் வந்து உணர்ந்து சொல்றதுக்காக ஒரே ஒரு நிகழ்ச்சி. நான் வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவமனைக்கு போறேன். அப்ப வந்து ஒரு தாய் தன்னுடைய 22 வயசு பையனுக்கு வந்து மூளைச்சாவு அடைந்து சாக போறான். நாங்கெல்லாம் சொல்றோம் அவன் செத்துருவான், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அந்த தாயினால் அந்த இதை ஏத்துக்கிற முடியல. அந்த நேரத்துல ஒரு ராணுவ அதிகாரி மேஜர் வந்து கை துண்டாயே அதே மருத்துவமனையில் அட்மிஷன் ஆகுறாரு. உடனே எங்க தலைமை மருத்துவர் சொல்றாரு, அம்மா அவன் மூளைச்சாவு அடைஞ்சிட்டான், அவருடைய கையை எடுத்து இந்த ராணுவ மேஜர் கைக்கு பொருத்துவோம்னு கேட்கிறாரு. அந்த அம்மா தன்னுடைய மகனுடைய இறப்பை தாங்க முடியவில்லைன்னு ரொம்ப முடியாதுன்ட்டாங்க. கடைசி ஒரு வழி அவங்க தங்கச்சி வச்சு பேசி அவங்களை ஒத்துக்க வச்சு அந்த பையன் 22 வயது பையனுடைய கையை மாற்றி அந்த ராணுவ அதிகாரியுடைய கைக்கு பொருத்தணும். அதே நேரத்துல பல்லீரல் மாற்று, இருதய மாற்று, நுரையீரல் மாற்று எல்லாமே பண்ணிட்டோம். உடனே ஒரு 3 மாசம் அந்த அம்மா வந்து என் பையன் இறந்துட்டான், ரொம்ப சோகத்தில் இருந்தாங்க. அதே பையன் அந்த அம்மா வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த ராணுவ அதிகாரியை பார்க்க வருகின்றது. அந்த ராணுவ அதிகாரி அந்த கை மாற்று செய்ய கையை வந்து இப்படி தூக்கி கும்புறாரு. அந்த அம்மா பாக்குது தன்னுடைய பையனுடைய கை தன்னுடைய நாட்டையே காக்க போகின்றது என்ற மகிழ்ச்சி என்பது இந்த காலத்துல கிடைக்குது. பெரிய கைது. அந்த அம்மா சொல்லுது, என் போனது என் பையன் செத்தது 10 வருஷம் தான், ஆனா 10 வருஷம் வாழ வச்சுட்டு போயிட்டான்னு சொல்றோம்னா அந்த காலத்துல நம்ம வாழ்றதுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் தான் என்னுடைய அணி சார்பாக நான் பேச வச்சிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி. நான் குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிட்டேன். பாத்தீங்களா, எல்லாருமே சார் நிரம்ப மேடையில் பேசுற மாதிரி அணுகுறதுயா அப்படி கொஞ்சம் கூட அந்த பெரிய மிட்டா மிராசா இருப்பார். இவ்வளவு ஒரு மீசை வச்சு முன்னுக்கு உட்காந்துருப்பார். அவரை வரவேற்புரை பேச கூப்பிடுறாங்க. வரவேற்புரை இது சும்மா விளையாட்டுக்கு சார் பண்ணுவார். மேடையில் கூப்பிடான்னு இருக்கவே, ஆனால் அழகா எங்கேயுமே அந்த நெறி தவறாமல் ஒரு பிசுலாமல் பேசியிருக்காங்க. 2 பேருக்குமே பெரிய பாராட்டுங்க சார். மருத்துவர் சார் சொன்னாங்க 16 பெற்று பெருவாழ்வு அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற இது தான் 16 சொன்னது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, 16 குழந்தை சார். கேட்டாங்க, என்னங்க 18 குழந்தை, தாத்தா என்ன வேலை வைக்கிறார், அவர் எங்கே வேலைக்கு போனாரு அப்படின்ற காலத்தில் இருந்தாங்க. அதுதான் சொல்லி வேதனை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை சார், அறிவு ஜீவிகளாக இருக்கும். பாருங்களேன், இன்னைக்கு உள்ள குழந்தைகள் அறிவாற்றல் பாருங்க. நம்மளா 8 கொஸ்டின் கொடுத்து ஏதேனும் 5க்கு ஆன்சர் எழுதுனா அதில் 3 தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு 8மே எழுதுறான். ரைட்டோ தப்போ, நல்லா படிச்சவன் பாயிண்டா எழுதலாம், சுமாராக படிச்சா அந்த பேரா எழுதலாம், எதுவுமே தெரியாத பக்கமாக எழுதலாம். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவனை பற்றி கவலை கிடையாது. சில கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் உருவாக்குறான். 2ஆம் குலத்துங்க சோழன் யார், 3ஆம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன், முடிஞ்சு வச்சு. பார்த்தீங்களா? சிம்பு பொருள்கள் எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது. ஆன்சர் பிரமாமல் எழுதியிருக்கான். சிம்பு பொருள்கள் எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வாத்தியார் சட்டை 3 கிழிச்சு போட்டு முச்சந்தில் படுத்துட்டார். என்னையா அதை ஓட்டுக்க. இதுதான் சார் எங்க குழந்தைகள், இந்த கால குழந்தைகள் எதையுமே சாய்ஸ் விட மாட்டோம். கற்பனை திறன். 1 வேர்டு கொஸ்டினுக்கு 1 வரி எழுதுனா போதும்ல சார். 1 வேர்டுக்கு இன்னைக்கு 13 எழுதுறவா இருக்கா எங்க பசங்க. கஸ்தூரிபாய் குறிப்பு, காந்தி ஒய்ஃப்னு போட்டா மார்க் 1 மார்க். ஆனா அவனுக்கு கஸ்தூரிபாய் பத்தி தெரியல, அவன் பயப்படவே ஆரம்பிச்சான். கஸ்தூரிபாய் இது ரொம்ப அகலமான பாய், இந்த பாய் எடுத்துட்டு போய் மெத்தில் விரிச்சு எல்லோரும் படுத்து தூங்கலாம், நடுவீட்டில் விரிச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம். பார்த்தார் மிரண்டு இருக்கார், என்னது சாப்பிட்றீங்களா? அடுத்த பக்கத்தை திருப்புறம் அங்கிருந்து ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள்: ஓலப்பாய், தார்பாய், நாற்பாய், ஆபீஸ் பாய், ஸ்கூல் பாய். விடவிடன்னு வெறுத்துருச்சு அவரு. கடைசியா என்னதான் சொல்ல வர்றான்னு பார்த்தார்ல, மிரண்டார். கஸ்தூரிபாய் வாஜ்பாய் விட பெரியது. அவருக்கு எச்சம் கடிச்சார். என்ன சார், நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன், நான் ஏதாவது மதுரை பஸ் ஸ்டாண்டில் மல்லிகைப்பூ வியாபாரம் பார்த்து குழச்சிக்கிறேன். என்ன சார் 13 எழுதிருக்கான் கஸ்தூரிபாய்க்கு. ஓ போன கட் பண்ணியா, உனக்காவது 13 எழுதிருக்கான், எனக்கு ஒரே வரல என்னை குழப்பிருக்காங்க. என்ன சார், கஸ்தூரி பாய் இல்ல கேள்னு ஓட்டிருக்கான். நான் யார்கிட்டையா போய் கேட்பேன், ஒருத்தன் கொஸ்டினவே தப்புன்ட்டு போறானையா. இந்த அறிவாற்றல் யார்கிட்ட இருக்குன்னா எங்க இந்த கால குழந்தைகிட்ட இருக்கு சார். குருட்டு மனப்பாடம் பண்ணி எழுதுற பழக்கம் எங்களுக்கு கிடையாது, நாங்க சுயம்பு எழுதக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த காலம் முடிச்சிருக்காங்க. இப்ப மறுபடியும் நம்முடைய மேடம் அவர்கள் சொன்னாங்க, அவங்கலாம் பெருமையாக சொன்னாங்க. நம்முடைய மெஜலா மேடம் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அன்போடு வரவேற்றுவோம்.
அந்த காலத்தில் அவ்வளவு விஷயம் இருந்துச்சு சார், அற்புதமான விஷயங்கள். இந்த அடுத்தடுத்து பேச போற பேச்சாளர் ரொம்ப ஊக்கப்படுத்தணும். ஏன்னா முன்னாடி பேசுறவங்க மேக்சிமம் பாயிண்ட் சொல்லிடுவாங்க. அதனால பெரிய பாராட்டுகள். ஆரம்பிங்க மேடம். அன்பு நடுவர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் கீழே அமர்ந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். எனக்கு மிக பயங்கரமாக புலமையாக டாக்டர் அறம் மாதிரியோ எம்பிஎஸ் மாதிரியோ பேச தெரியாது. பட் சில முக்கியமான பாயிண்ட்ஸை நான் சொல்ல விரும்புகிறேன். வாழ்வின் பொற்காலம் அந்த காலமே, நிச்சயமாக. ஏனென்றால் நம்ம மருத்துவக் கல்லூரியின் வாழ்க்கையை எடுத்துக்கலாம். அவங்க பொதுவாக பேசியிருக்காங்க, நான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறேன். நம்மளுக்கு ஒரு இன்ஹிபிஷன் கிடையாது, எதுக்கும் நம்மளுக்கு ஒரு வரமுறை இல்லை. நம்ம மிக மிக சந்தோஷமாக, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நம்ம நினச்சா ரோட்டில் உட்காந்து, எனக்கு ஞாபகம் இருக்குது நம்ம டூர் போனப்ப, ரோட்டில் உட்காந்து நீ சாப்பிட்டு பாருன்னு பார்ப்போம். நாங்கள் கண்டிப்பாக ரோட்டில் உட்காந்து நான் சாப்பிட்ருக்கேன். ரோட்டில் டான்ஸ் ஆட முடியுமான்னு கேட்டால் ஆடி இருக்கோம். அதில் உள்ள சந்தோஷம். நைட் 12 மணிக்கு போய் கோரிப்பாளையத்தை புட்டு சாப்பிடுவோமான்னு கேட்டு எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிட்ருக்கோம். அப்போ உள்ள நம்மளுடைய உடல்நிலையும் சரி, மனநிலையும் சரி, நம்ம சந்தோஷம். இன்னைக்கு இது பண்ணுவோம், சந்தோஷமாக பண்ணுவோம், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லையா, சந்தோஷமாக பண்ணுவோம். ஆமாம். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். அந்த காலத்தில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க பேசுறப்ப குறுக்க பேசுறது அந்த மாதிரி ஒரு இது எதுவுமே கிடையாது. நம்மள ரொம்ப டிசிப்ளின், மதிப்பும் மரியாதையும் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். நாங்க யாராவது நம்ம பேசுறப்ப கவுண்டர் பண்ணோமா, இது பண்ணோமா, அந்த மாதிரியான நெகட்டிவ் இது எதுவுமே நம்மள்கிட்ட கிடையாது. ஏன்னா அப்போ உள்ள கல்ச்சர் அந்த மாதிரி. நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் சரி, நம்மளுடைய நண்பர்களுக்கும் சரி, நம்மளுடைய உறவினர்களுக்கும் சரி, நம்மளுடைய டீச்சர்ஸ்க்கும் சரி, அவ்வளோ மதிப்பு கொடுப்போம். நம்மளோட கெட்டுகெதர், லாஸ்ட் கெட்டுகெதர் அப்ப மதுரையில் வச்சு எல்லா டீச்சர்ஸையும் நம்ம ஹானர் பண்ணோம். அந்த ட்ரெண்ட் இப்போ யார் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க சொல்லுங்க. அவங்க மிஸ் பேர் என்னன்னு கேட்டால் கூட நிறைய பேர் தெரியாது. நம்மளோட டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உள்ளவங்க இப்போ கூட வந்து சென்னையில் மிஸ் வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்கள வீட்டில் வச்சு நம்ம பாதுகாத்து பார்த்து அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிறோம். இந்த மாதிரி ட்ரெண்டிங் இப்போ கண்டிப்பாக கிடையாது. இப்போதான் பாருங்க, இந்த காலத்துல ஒருத்தங்க பேசுறப்ப குறுக்க பேசுறதே எவ்வளவு பெரிய ஒரு சிம்பிள். ஓகே, அடுத்த பாயிண்ட்க்கு போவோம். நல்லவேளைக்கு நான் பேசல, நல்லவேளைக்கு தப்பிச்சேன். பாயிண்ட் சொல்ல வரலாம்னு இருந்தேன். அவரா வாலண்டியர் கேஸ் எல்லாம் ஆசராகி ஜாமீன் முன்ஜாமீன் வாங்கி கிடக்காரு. அதுதான், நீங்கள் நடுவர்களாக இருக்கிறீர்கள், மதிப்பிற்குரிய நடுவர்களாக இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு கேப் நாங்க கொடுக்குறப்ப மட்டும்தான் நீங்க பேசுறீங்க. மற்றும் இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நண்பர்கள் நம்ம கூடவே இருப்பாங்க. ஒரு சந்தோஷம்னா அது மல்டிப்ளை ஆகும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடய அதை செலிப்ரேட் பண்ணுவோம். ஒரு கஷ்டம்னா, ஒருத்தங்களுக்கு ஒரு கஷ்டம், என் ஃப்ரெண்டு டாக்டர் பத்மாவோட தம்பிக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மேஜர் சர்ஜரி, எல்லாருமே கூட இருப்போம். அதே மாதிரி தான் எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு உடம்பு சரி எல்லாரும் கூட இருப்போம். ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா, ஒருத்தங்க ஒரு இதில் சரியாக எக்ஸாமில் பண்ணல, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் சரி. இப்போ அந்த மாதிரி இல்லை. இந்த உள்ள காலகட்டத்தில் நம்ம மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹெவியாக இருந்தாலும் சரி, இந்த மீடியாவில் போட்டு அது போய் ரீச் அதெல்லாம் அந்த இது நம்ம கூட இருக்கிறப்ப உள்ள அந்த ஜென்யூன் ஃபீல், உண்மையான ஒரு மன உணர்வு கண்டிப்பாக வராது. மூணாவது, அப்போ வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறப்ப தற்கொலை, சூசைட் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மளுக்கே தெரியும், சூசைட் ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்ட்ரெஸ், நம்மளாம் எம்பிபிஎஸ் படித்தோம், ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்ததா? நம்மளும் என்ன பெரிய ஆட்கள் ஆகலையா? சொல்லுங்க மக்களே, நம்மளாம் எப்படி காலேஜில் என்ஜாய் பண்ணி படிச்சிருக்கோம்? ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தால் இப்போ எல்லாருமே டாப் லெவல், ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஒரு டாப் பொசிஷன்ஸில் இருக்கோம். அதுக்கு நம்ம காலேஜ் டேஸில் ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருந்தோம். நம்மளும் அதே புத்தகத்தை தான் படித்தோம், அதே இது தான் படித்தோம். பட் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்தது. நாலாவது முக்கியமான ஒரு இதை சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் நம்ம டாக்டர் எம்பி செந்தில்குமார் சார் சொன்னாங்க, அவங்க வந்து இப்போ உள்ள புது இது வந்திருக்கு, நம்ம ஈவன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த காலத்தில் வியாதிகளே கம்மி. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா உணவுப் பொருட்கள்லையும் இப்போ வந்து நஞ்சு சத்து சேர்ந்துருக்கு. அதனால தான் புற்றுநோய் வந்து ஒரு லீடிங் காஸ் ஆஃப் டெத். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் லீடிங் காஸ். ஏன்னா அப்போ வந்து நம்ம மெஸ்ல சந்தோஷமா
ஒரு இட்லியும் ஒரு சட்னியும் வச்சிருப்பாங்க. அந்த சட்னி சுமாராக தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாரும் போய் அந்த பாட்டு சத்தத்துல நம்ம குவார்ட்டர்ஸ்ல உட்காந்து சந்தோஷமா அந்த சாப்பாடு இட்லி சட்னியை சாப்பிடுவோம். ஆனா இப்போ உடனே ஆர்டர் பண்ணி ஸ்விக்கியில ரூமுக்கு கொண்டு வா, பர்கர் பிஸ்ஸா அது இதுன்னு உங்களுக்கு என்ன வேணும், மணி இருக்கு கண்டிப்பா. ஸோ எது வேணாலும் சாப்பிட்றாங்க. கார்டியக் டிசீசஸ், கேன்சர் எல்லாமே டாப் லெவல்ல இருக்கு. இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்ல கடைசியாக என்னோட உரையில், அந்த காலத்தோட சந்தோஷமான நாட்களை தான் நம்ம இப்போ நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் கெட் டுகெதர் நம்ம நடத்துகிறோம். இந்த 50 வயசுல உள்ள நம்ம ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸோடையோ நம்ம இப்போ உள்ள ஸ்டாஃப்ஸ் அங்கே உள்ள டாக்டர்ஸோட நம்ம பின்னாடி என்னைக்காவது 55 வயசுல ஒரு கெட் டுகெதர் வைப்போமா? வைக்கவே மாட்டோம். பல ஊர்கள்ல இருந்து, பல மாநிலங்கள்ல இருந்து, அப்ராட் UK US இருந்து ஃப்ளைட்டு இந்த சைக்ளோன் அனௌன்ஸ் பண்ணா கூட அங்கங்க இருந்து எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க. புனிதா இன்னைக்கு காலையில அந்த அவ்வளோ கஷ்டத்துல இருந்து எல்லாரும் வராங்க. இவ்வளோ சைக்ளோன்லயும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கும், சீ சைட்ல இருந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய அந்த நாட்கள் பொற்காலமாக இருந்த போது அதை மீண்டும் மீண்டும் நம்ம அசை போட வேண்டும். அந்த நண்பர்களோடு தான் நம்மளோட லைஃபே இருக்கு. எத்தனையோ நண்பர்கள் வந்தா கூட அந்த காலத்து நண்பர்கள் தான் நண்பர்களே என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கிறேன். முகநக நட்பது நட்பென்று, நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு, நாங்கள் அகநக நட்பதே நட்பு என்று சொல்லி நன்றி, வணக்கம். மேடம், இன்னொரு 3 நிமிஷம் பேசியிருந்தீங்கன்னா உங்களை நடுவராக போடலாம்னு பேசிடலாம். நல்ல வேலைக்கு அந்த நேரம் பெல் அடிச்சாச்சு. வரும்போது பவ்யமாக ஆரம்பித்தாங்க. எங்களுக்கெல்லாம் பேச வரா சார். அவங்க பேசின பார்த்து இப்போ மித்தவங்களுக்கு பேச்சு வராமல் கிடக்காங்க. இடையில சார் ஒரே ஒரு வார்த்தை தான் வந்தாங்க, எங்கள் அணிக்கு இனிமேல் ஜென்மத்துக்கு வர முடியாத அளவுக்கு அவருக்கு அப்படி ஒரு ஜென்ம சனி மாதிரி ஆரம்பிச்சு. பரவாயில்ல, நல்லவன். நான் அந்த நேரம் ஆரம்பிக்கும் இருந்தேன். சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தில் இருந்து நம்ம பிரின்சிபலாக சேர்க்கிறோம். வித்தியாசம் எல்லாத்துக்கும் குட்டி குட்டி வித்தியாசம் தான் சார். கண்ட்ரேக்டரும் டிரைவருக்கும் ஒரே வேலை தான், ஒரே சம்பளம், யூனிஃபார்ம் தான். ஆனால் வித்தியாசம் இருக்கு. தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுக்காக டிக்கெட்டு கொடுத்தா ஒரு கண்ட்ரேக்டர் பட்டாரு ஒரு மரத்தில் போது எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்தாருன்னா அவர் டிரைவர். பட் ரிட்டன் டிக்கெட் வர முடியாது. இது மாதிரி இந்த அந்த காலம் சின்ன சின்ன இடத்துல ஒரு ஏழை பணக்காரெல்லாம் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒருத்தர் நாயா அலைஞ்சா ஏழை, ஒரு நாயோடையே அலைஞ்சா பணக்காரன். எவ்வளோ பார்த்தீங்க? ஆஃபீஸில் உட்காந்து பார்க்குறோம், ஃபைல்ஸ் பார்க்குறோம். ஃபைல்ஸுக்கும் ஒரு வித்தியாசம். உட்காந்து பார்த்தா ஃபைல்ஸ், பார்த்து உட்காந்தா ஃபைல்ஸ். அது மாதிரி தான் இந்த இதில் நீங்கள் 2 பிரிவாக பிரிஞ்சுக்கிற வேண்டியது. அந்த காலத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நீங்கள் கிளாப் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த காலம் என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, நாகரிகமே மாறி போச்சு சார். பேரை சொல்ல மாட்டாங்க. அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு தாலி மாத்திரப்ப ஒரு 3 நிமிஷம் அந்த தாலி மாத்திரப்ப அவ்வளவு அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். பெண்கள் தாலி மாத்திரப்ப மனசு உறுத்தும். அன்னைக்கு ரொம்ப படுத்திருக்கும் போது உறுத்துன்னு சொல்லி தாலியை கட்டி அது வாட்டு போட்டு படுத்திருக்கு. மரியாதை போச்சு சார், கல்ச்சர் போச்சு சார். பேரை சொல்ல மாட்டாங்க. நான் எங்கள் தாத்தா சொன்ன விளக்கெண்ணை வச்சு குழி தம்பி, தினம் ஊரா அலையிற ஒரே கீட்டா இருக்கும் அப்படின்னு. எங்கள் வீட்டில் விளக்கெண்ணெய் இல்லைன்னு சொல்லி எடுத்து விட்டு கேட்டேன், எக்கா விளக்கெண்ணெய் இருக்கா அப்படின்னு. அது ஆஃபீஸ் போயிருப்பான், 5 மணிக்கு வரும். ஏமாண்ணா உண்மையான விளக்கெண்ணெய் அது இந்த பேப்பர் படிச்சுக்கிட்டா அவங்க மாமனார் போச்ச மரியாதை போச்சுன்னு சொல்லி ரொம்ப எல்லாமே அந்த காலத்தில் சிறப்பாக இருந்துச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் பெரியவங்களாம் ஆரம்பித்த ஒரு வார்த்தை சொல்ல, அதெல்லாம் அந்த காலம்யா. ஆனால் எந்த காலம் வேண்டி சொல்ல மாட்டேன். என்னன்னா பெண்கள் கூந்தல் அவுத்துட்டா நெல்லு 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 தரையில் வந்து விழும். எங்கள் அப்பத்தாலாம் 5 அடி கூட இருக்காது. ஆனால் கூந்தல் தரையில் வரைக்கும் எங்கள் தாத்தா தூக்கிட்டே போவார் பின்னாடி. அன்னைக்கு கூந்தல் அவுத்துட்டா தரையில் வந்து விழுந்துச்சு. இன்னைக்கு விழுது தனியாக விழுது தொப்புன்னு. ஏமா கீழே எடுக்கு, வேற வாங்கிட்டு தம்பி புது டிஷர்ட், அது கொஞ்சம் ஈரு பேணும் அதிகரிச்சிருச்சு. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்களா இதுல. அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க ஒரு அம்பு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அந்த காலத்தில். அது ஒரு மைனஸ். பெண்களை வந்து அப்புறம் அடக்கு பொருளாக வச்சுக்கலாம். கொலையே நடந்தா கூட சன்னல் தான் பார்ப்பான். என்னாச்சு, மாரிமுத்து போயிட்டானா, கதை போடுங்கடி. அந்த காலத்தில் சன்னல் பின்னால பெண்கள். இப்போ பாருங்க பெண்கள் பின்னால சன்னல், ஜாக்கெட்ல சன்னல், ஏணிப்பட்டி, நிலப்படி வச்சு ஒரு அம்மாலாம் ரியலா சன்னல் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆசாரி கூட்டு வந்து ரீப்பர் கட்டி அவங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துட்டார். ரீப்பர்
இப்போ அந்த செயல் முடிஞ்சு 2 கயிறவரை கட்டி தொங்கிட்டு போகுது. அதுக்கு பேர் நாட்டா. அதில் இவ்வளவு ஒரு குண்டவரை கட்டி தொங்கிட்டு போய் அந்த அம்மா ஓடி பஸ்ஸில் இருந்து சட்டான்னு ஒருத்தன் கண்ணில் அடித்து கண்ணை கலக்கி 6 மாதமா அரவிந்த் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்காருப்பான். அதனால இத்தனை இருக்கு சார் பிரச்சனை. சும்மாவா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆனாலும் அப்படி சொல்லாங்க, இந்த காலத்துல எங்களுக்கு சில சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய மருத்துவர் இந்து மீனா மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க. நடுவர்களுக்கு வணக்கம். 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 எனக்கு நான் இதா கவிதையா பேச தெரியாது. சரி. நாங்களாம் இந்த காலத்து ஆளுங்க. ஷார்ட்டா சியூ அப்படின்னா சி போட்டு ஒரு யூ போட்டுக்குவோம். அப்படித்தான் அவங்களும் ஆரம்பிச்சாங்க. சிம்பிளை போட்டு முடிச்சு விட்டுக்குவோம். பெருசு பெருசா லென்த்தியா பேசி கஷ்டப்பட்ட தமிழ்ல சொல்லி இது என்னவா இருக்கும்னு இவங்க எல்லாம் யோசிக்க விட்டு இந்த இதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த கவிதைக்கு வந்து அவங்க சொன்ன அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. வேணும், நீங்க யாருன்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும், நம்மளாம் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ வந்து உட்காந்து எதுக்கு டயத்தை பேச அவங்களுக்கு தெரியும், நாங்கள் என்ன பேச போறோம் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ இது வாட்ஸ்அப்ல குரூப்ல போட்டு விட்டு போட்டு முடிச்சு விட்டுக்கலாம். நம்ம அறம் சார் வந்து நிறைய குற்றம் நடந்தது என்ன அப்ப வந்து ரொம்ப பாக்குறாங்க. நமக்கு சோசியல் மீடியா இருக்கு, நல்லது நிறைய வருது. இந்த கிரைம்ங்கிறது கொஞ்சோண்டு வருது, 1% வருது. அந்த 1% தேடி 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 கண்டுபிடிச்சு அவன் அங்க செத்துட்டான், இவன் இங்க கொலை பண்ணிட்டான், அவன் அங்க கொலை பண்ணிட்டான். 99% நல்ல விஷயங்கள் வருது, நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. நமக்கு வாழ்க்கை முறை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது எப்படின்ற விஷயங்கள் வந்து நிறைய சோசியல் மீடியால வருது. இவர் வாட்ஸ்அப்ல வராது மேடம். குற்றம் என்னன்றதை பார்த்து பார்த்து அவனை கொலை பண்ணிட்டான், இவனை கொலை பண்ணிட்டான், பண்ணதாண்டா செஞ்சாங்க, அன்னைக்கு பண்ணாங்க. அன்னைக்கு சோசியல் மீடியா இல்ல, வெளியே தெரியல. அவன் பாட்டுக்கு முடிச்சு விட்டுட்டு பேசாம அடுத்த கல்யாணம் பண்ணி போய்கிட்டு இருந்தான். இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கிறனால அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதான் அவர் தேடி தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. இங்க சொல்றாங்க சூசைட்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சா. ஏன் சூசைட் ஜாஸ்தி ஆகுது? நீங்க அந்த காலத்து கல்ச்சர் இந்த காலத்து பிள்ளைகளை போட்டு டார்ச்சர் பண்றது. ஏன் அப்படி போகாத, இங்க போகாத, அதை செய்யாத, இதை படி அதை படி ஏன் சொல்ற? நிறைய இன்ஃபர்மேஷன் வருது இல்ல, பார்த்து அவங்க ஆசைப்பட்டு நான் போட்டோகிராஃபிக்கு போறேன், நான் டிசைனர் போறேன், நான் கோரியோகிராஃபி போறேன்னு போயிட்டு போறாங்க. அதுல போட்டு நீ டாக்டருக்கு படி, நீ இன்ஜினியருக்கு படி, அவன் பிள்ளை டாக்டர் ஆயிட்டா, இவன் பிள்ளை எதுக்கு சொல்ற? நீ சொன்னனாலதான் அவன் சூசைட் பண்றான். பண்ணிருக்கலாமா? நீ பண்ணக்கூடாது இல்ல. அதான் அவங்க என்ன சொல்றாங்க, 1 சைடு 2 சைடு இருக்கலாம், சூசைட் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா, ஏதோ நம்ம என்ன இந்த காலத்துல ஏதோ ஜோசியம் பார்த்து ஒருத்தர் குழந்தைய கொண்டுட்டாதான். அது அப்படியெல்லாம் இல்லைங்க சார். அப்படிலாம் நீ குழந்தையெல்லாம் கொல்லவே இப்போதைக்கு வயிற்றுல உள்ள குழந்தைய கூட நீ கண்டுபிடிக்க முடியாது. எம்டிபி ஆக்ட் வந்துருச்சு. நீங்க என்ன யாருக்கு ஸ்கேன் பண்றீங்க, எப்ப ஸ்கேன் பண்ணிருக்கீங்க, எத்தனை தடவை ஸ்கேன் பண்ணிருக்கீங்க? அவளுக்கு முதல் குழந்தை பொம்பளை பிள்ளையா இருந்தா அடுத்த குழந்தைக்கு நீ ஸ்கேன் பண்ணா பின்னாடியே வரட்டிட்டு வராங்க. நீ என்ன குழந்தைய பார்த்து சொல்லிடாதம்மா, குழந்தைகள் பண்ணிட்டு போறாங்க. அந்த காலங்கள் மாதிரி கிடையாது. இப்போ வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. அடுத்தது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி படம் தான் நீ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஜர் சோசியல் ப்ராப்ளம் வந்து என்ன இருக்குன்னா, எம்ஜிஆருக்கும் அம்மா இருக்காது, சிவாஜியா இருந்தாலும் சிவாஜிக்கும் அம்மா இருக்காது. அப்போ அவங்க கஷ்டப்பட்டது எல்லாமே என்னன்னா, ஒரு குடும்பத்துல வந்து ஒரு அம்மா இல்லாதனால அந்த ஹீரோக்கெல்லாம் உருவாகுறாங்க. அவங்களாம் தன்னை போல கஷ்டப்பட்டு வெளியே வராங்க. ஆனா இந்த காலத்துல சூரிய என்ன சொல்லுவாரு, என் வீட்டை பார் என்னை பிடிக்கும் சொல்லுவார். ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல அம்மா இருக்கு, நல்ல அப்பா இருக்காரு, நல்ல குடும்பம் இருக்கு. அம்மாக்களை வந்து நம்ம காப்பாற்றப்படுறாங்க. மெட்டர்னல் மார்டாலிட்டி வந்து அவ்வளோ கம்மியா இருக்கு இப்பெல்லாம். அந்த காலங்கள் மாதிரி கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி நீங்க அந்த காலத்துல வந்து ஒரு ஆட்டோ வார்டுக்கு போங்க, ஒருத்தர் படுத்திருப்பார், ஒரு பொசிஷன்ல படுத்திருப்பார், அதே பொசிஷன்ல 1 மாசமா படுத்திருப்பார். நம்ம டெய்லி ஊசி போட போகும்போதெல்லாம் அவர் அதே மாதிரி படுத்திருப்பார், அதே சட்டை, அதே அழுக்கு லுங்கி, அதே உங்க அம்மா பக்கத்துல உட்காந்து ஊட்டிட்டு இருக்கும். ஆனா இப்ப அப்படி நடக்குதா? ஆட்டோ வார்டுல ஒரு நாள் பிளேட் வைக்கிறீங்க, 2ஆம் நாள் நடக்க வரீங்க, 3ஆம் நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம். ப்ரொடக்டிவிட்டி கூடிச்சா இல்லையா? உங்களால போய் உங்களோட வேலையை பார்க்க முடியுது இல்ல, உங்க ஃபேமிலியால உங்க வேலையை பார்க்க முடியுது இல்ல. எல்லா சர்ஜரிஸையும் பாருங்க. முன்னெல்லாம் ஒரு சர்ஜரி பண்ணி போட்டா 10 நாள் படுத்திருப்பான், 3 நாள் சோறு தர மாட்டாங்க. இப்போ அப்படியா? லாப்ரோஸ்கோபி போடு, ஒரு ஓட்டையை போடு, சர்ஜரியை முடிச்சு விடு, நாளைக்கு அவன் வீட்டுக்கு போயிடுவான், நாளான்னைக்கு அவன் வேலைக்கே போயிடுவான். ஸோ காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் குறையுது, ப்ரொடக்டிவிட்டி கூடுது, அவனால ஒழுங்கா வேலை செய்ய முடியுது. ஸோ எல்லா ஃபீல்டுலையுமே உங்களுக்கு வந்து என்ன டிசீஸ் வந்து உங்களால ஈஸியா முதல்ல வந்து கண்டுபிடிக்க முடியுது. முன்னாடி காலத்துல கண்டுபிடிக்கிறப்ப தட்டி குத்தி பர்கஷன் பண்ணு, பித போடு, புரட்டி போடு, நேரா போடு, இழுத்து மூச்சு விடு, லைட்டா மூச்சு விடு, இதெல்லாம் இப்ப நடக்குதா? பார்த்த உடனே டயக்னோஸ் இருந்தா ஏன் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டயக்னோஸ் வருது, ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சு விட்டுருவோம். கரெக்டு தானே? கோவிட் வந்து நம்மளால ஒரு எப்படி மேனேஜ் பண்ணோம், இது மட்டும் உங்க காலத்துல வந்துருந்துச்சுன்னா
மொத்த இந்தியாவும் அழிஞ்சு போயிருக்கும். சார் முடிஞ்சிருக்காது, ஒண்ணுமே பண்ண முடிஞ்சிருக்காது. என்ன இவ்வளோ பாசிட்டிவாக பேசுறீங்க, கடைசி இந்தியாவே அழிஞ்சு வரும் ஒரு நெகட்டிவ். இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணோம், ட்ரீட்மெண்ட் கரெக்டா பண்ணோம், நிறைய பேரை காப்பாத்திட்டோம். அப்படிதானே? இந்த மாதிரி டெக்னாலஜி இல்லைன்னா உங்களால இவ்வளவு கொரோனா பேஷண்ட்டை காப்பாற்ற முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காது இல்ல. அந்த காலத்துல காலரா வந்த மாதிரி கிராமமா அழிஞ்சு போயிருக்கும். அப்ப அப்படிதான் சொல்லுவாங்க, காலரா வரும், அந்த கிராமமே காணாம போயிடுமா. அதனாலதான் கல்யாண வீட்டுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உள்ள வர சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, உங்க பர்சனலா சொல்றீங்க, யூ ஆர் லைக் அப்ப வந்து நம்ம வந்து வாழ்ந்தோம், இப்ப வந்து வாழ்றோம். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப சர்வைவல், இப்ப லிவிங். சர்வைவல்ங்கிறது வேற, லிவிங்ங்கிறது வேற. we are living in the present. இன்னைக்கு வந்து நம்ம அன்னைக்கு படிக்கும் போது நமக்கு என்னன்னா, அப்பா அம்மா நம்மள என்ன நினைப்பாங்க, எவ்வளவு மார்க் வாங்கணும், நம்மளால அடுத்தது நம்ம கட்டத்துக்கு நம்ம அடுத்த பிஜி என்ன படிக்கணும், அது என்ன, அந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அந்த காலத்துல இருந்தது. இப்ப அந்த ஸ்ட்ரெஸ் யாருக்காவது இருக்கா? ஜம்முன்னு பாரு, பாதி பேர் நாங்கள் ஹாஸ்பிட்டலாம் விட்டுட்டு பிள்ளையெல்லாம் வெயிட்டில் விட்டு ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்கோம். we are living in the present. நம்ம இந்த காலத்துல வாழ்ந்து இப்ப பிரசன்ட்ல வாழ்றோம். we are not worried about the past, we are not worried about the future. நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்ப எனக்கு என்ன வேணுமோ நான் அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன். புரியுதுங்களா? ஸோ கவலை கிடையாது. இப்ப நீங்க நேற்று பார்த்ததுல எல்லா ஜென்ஸ் என்ன சொன்னாங்க, நான் ஹாப்பியா இருக்கேன், என் பொண்டாட்டி நல்லா இருக்கா, என்னை சப்போர்ட் பண்ண நான் ஹாப்பியா இருக்கேன். இதே இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா சொல்லியிருப்பீங்களா? நான் கிளினிக் போடணும், நான் இப்போ என்ன பிஜி படிக்கணும் எனக்கு தெரியல, நான் அதை பண்ணணும், என் பிள்ளை என்ன படிக்குமோ, எனக்கு ஒரு 1ஆம் கிளாஸ்ல டியூஸ் கிடைக்கும், அது கவலைப்பட்டீங்க. இன்னைக்கு கவலைப்பட்டீங்களா? யாராவது வீட்டுக்கு முதல்ல ஃபோன் பண்ணாங்களா? கேளுங்க, யாரும் ஃபோன் பண்ண. போதுமடா சாமிங்களா, உங்களுக்கு சோறு விட்டுக்கும் போது, ஸ்கூலுக்கு சேர்த்துக்கும் போது நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். கரெக்டு தானே? ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார். இந்த பரீட்சைக்கு போகும்போது நான் ஒன்றுமே படிக்கல அப்படின்ட்டு 90 மார்க் எடுப்பாங்க. ஐயோ ஒரு கொஸ்டின் நான் படிக்கலையே அப்படின்ட்டு. அது மாதிரி மேடம் அவர்கள் இப்போ எனக்கு அந்த மாதிரிலாம் பேசி பழக்கம் இல்லைனாங்க. அதே போல் அவங்களும் அப்படி தான் மயில்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் சார் தான் பக்கமாக எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க சார். பயங்கரமாக தயாரிப்பு அழகா சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஒரு பழைய அம்பாசிடர் வண்டியில் வருவார். பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபோன் பண்ணணும், ஒரு அம்பாசிடர் ஒரு பெட்டியோடு வருவார். போங்க சார், ரொம்ப ரூமுக்குள்ளே கதை போட்டிடுவார். 10 நிமிஷம் கழிச்சு ஒரு திருப்பி இருந்தால் கொடுங்க, ஸ்க்ரூ டிரைவர் கதை சென்னை விலையை கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கடப்பாரம் இருந்தால் கொடுங்க, எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இதெல்லாம் கேட்குறாரு. மறுபடியும் 3 நேரம் கழிச்சு அது கொடுங்க, இது கொடுங்க. 3 மணி நேரம் கழிச்சு சக்சஸ் இருக்காரு ரூமுக்குள்ள. என்ன டாக்டர், நான் கொண்டு வந்த பெட்டியை திறந்துட்டேன் அப்படின்னு இருக்காரு. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு சார். இன்னைக்கு அப்படி கிடையாது, ஃபாஸ்ட்டாக இருக்கும். நல்ல உண்மையிலே அறிவுபூர்வமாக படித்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்தது இறைவன் செய்த. ஆனால் உங்களுக்கும் கெட்ட பேர் கொடுத்துற மாதிரி சில போலி டாக்டர் பார்த்தீங்களா இருக்காங்களா சார்? 1% இருக்காங்க பாருங்க. அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒருத்தெல்லாம் டாக்டர் உட்காந்து அந்த மாதிரி டாக்டர் ஒரு ஆள் டாக்டர் உட்காந்து டாக்டர் சொல்கிறார், மெதுவாக கையை தூக்குங்க, அப்படி இறக்கு, காலை நீட்டுங்க. இதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. காலை உள்ள மடக்குங்க, மூச்சு விடுங்க. அவங்க சொன்னாங்க வரும், மூச்சு விடுங்க, ஒரே இதை விட்டுறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு காட்டுங்க, பல்ல விளக்குங்க, வாயை மூடுங்க. ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு 50 நிமிஷம் கழிச்சு என்ன செய்யுது அவன் சொன்னா, என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்த சார். ஓ முதல்ல சொல்ல முடியாது, நீங்க கேட்க இது மாதிரி என்னென்ன படவரப்பா இருக்கு இல்லை சார். ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் பாருங்க. அன்னைக்கு ஒரு டாக்டர் ரோட்டில் ஓட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. என்னங்க இதாங்க பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணிருக்காரு. ஆச்சரியம் பார்த்தீங்களா? டாக்டர் ஊசி போட வர்றாரு, நர்ஸ் போடாங்க, மறுபடியும் இன்னொரு ஊசி போடாங்க. வந்தவருங்க 7-8 ஊசி ஏன் தடுக்கிறீங்க, இதான் தடுப்பூசி அப்படின்ட்டாரு. ரொம்ப நன்றி மேடம், அவங்களா சரிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க சார். அதனால அந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லை சார். 2ஆம் நாள் பிள்ளைக்கு 3ஆம் நாள் வேலைக்கு போகிற அளவுக்கு எனக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, வேகமாக இருக்கும். இதை போய் எப்படி நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிட்டாங்க. 90s கிட்ஸ் இருக்கிற இடத்த நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அவன் 90s கிட்ஸான்ற எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பிள்ளைக்கு போனோன்னு மேலே பார்ப்பார், அதை வச்சே கண்டுபிடிச்சு என்ன ஒரு இடத்துக்கு வந்தாலும் அந்த மேலே பார்க்குற ஒரு ஆர்வம் வந்துடும். அது நம்மளுக்கு. அதனால நல்ல ஒரு தருணம், கஞ்சத்தனம் இல்லாமல் சிரிச்சிங்க. உண்மையிலே மனசு விட்டு சொல்கிறேன், உங்களுக்குலாம் நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லுவீங்க. இன்னைக்கு சொல்கிறேன், 120 வயசு எல்லாருக்குமே. உடனே ஒரு விஷயத்தை கேட்டு உடனே சிரிக்கிறாளுக்கு 120 வயசு.
அப்படியே பர்க்கு முழிக்கிற ஆளுக்கு பங்குனி 13 இங்க அந்த மாதிரி லிஸ்ட் இல்லாத வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். பார்த்தீங்களா, அந்த காலத்தில் அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்திலும் அடக்குமுறை. பெண்களை எங்க மதுரை பக்கம் கை நீட்டி நடக்காத, நிமிர்ந்து நடக்காத. அதுவும் பொம்பளை பிள்ளை சிரிச்சிச்சுன்னா திட்டுவாங்க. அந்த காலம் மதுரையில் பக்கமா என்ன சிரிப்பு, அது சில கிளி என்ன அங்க சிரிப்பு வாழுது அப்படின்ட்டு கடைசியில் அந்த கிளி செத்து போயிடும். வாழ்றதே சிரிக்கிறது தானே. அப்படி அடக்குமுறையெல்லாம் இருந்து சார். இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கு பாருங்க. ஒரு பொண்ணு 17 வயசுல விமான ஓட்டியாக அந்த மலைவாழ் இருக்கிற பொண்ணு போன வாரம் பேப்பர்ல பார்த்தோம். அது மாதிரி நாங்க நினைச்ச சிகரத்தை கூட எங்களால் தொட முடியும். ஆனா ஆண்கள் என்ன சொல்றாங்க, நீங்க சிகரத்தை கூட தொட முடியும். ஒட்டுமொத்த ஆண்கள் நினைச்சா கூட நீங்க வச்ச ரசத்தை எங்களால் தொட முடியலையே அப்படின்னு ஒரு அவங்க நல்லா சிரிக்க பழகிட்டாங்க. அப்ப எங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸி. ஒரு திவாலாம் போச்சு சார். ஒரு சாப்பாடை சாப்பிட்டோன்னு அந்த சாப்பாடு நெஞ்சிலே நிக்கணும் சார். நெஞ்சே நின்றது சிலருக்கு. அதுதான் உணவு முறையா இருக்கட்டும் எல்லாமே அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல போறதான் அந்த காலம். கம்மா தண்ணி அள்ளி குடிச்சிட்டு போனா சார். எங்க அப்பா அந்த ஊர்ல எங்க தாத்தா அந்த ஊர் பிரசிடண்ட் இருந்தார். கம்மா தண்ணி அள்ளி குடிச்சிட்டு போனாரு. 93 வயசு. இந்த பிசிலரி வாட்டரா குடிக்கிறோம். என்ன யாருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்ல வர்றாங்க. மரியாதைக்குரிய நம்முடைய கவிதா மேடம் அவர்களுக்கு எல்லாரும் பார்த்தீங்களா, அவர் சார் அரவிந்த் சார் எங்க இருக்கான்னு பார்க்கணும். அவர்கிட்ட ஒரு 65 ஜோக் அடிக்க முறைச்சு பார்ப்பாரு. எங்க இது ஜோக்கா அப்படின்வார். அதனால இன்னைக்கு நீங்க பேசி அவர் சிரிக்க நல்ல அமைதியா இருக்கு சார். ஆனா சார் பாருங்க, கொஞ்சம் அதுக்கு உயிர் கொடுங்க சார் அந்த மைக்குக்கு. வந்துருச்சு. நடுவர் அவர்களுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இந்து மீனா ரொம்ப ஆவேசமா இந்த காலத்து பிள்ளைங்க மாதிரி அப்படியே தான் பேசினாங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக இப்போ மருத்துவர் வந்து இப்போ ஒரு நாள் வராங்க, அடுத்த நாள் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்த நாள் டிஸ்சார்ஜ், அவங்களோட எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறோம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ பண்ணுறோமே ரியாக்ஷன் என்ன இருக்குது? முந்தி காலத்தில் வந்து காலரை வந்து குடும்பமாக செத்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் ஊற போட்டோன்னு சொன்னாங்க. எல்லாமே இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் வந்து டாக்டர் மருத்துவரை வந்து கையெடுத்து கும்பிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? அடி வெளுக்கிறாங்க அல்லது கத்தியை வச்சு குத்துறாங்க. அப்போ என்ன இருக்கு? அப்போ அங்கே என்ன நடக்குது? நம்ம வந்து பர்சனல் டச் இல்லைன்னு அர்த்தம். நம்ம வந்து வந்த உடனே இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, நான் கண்டுபிடிக்கிறேன் எல்லாம் சொல்கிறோம். முதல்ல ஆஸ்கல்டேட் பண்ணுறோமா? பேஷண்ட் கிட்ட என்னன்னு காது கொடுத்து கேட்குறோமா? அந்த பர்சனல் டச் இல்லாததுனால தானே அது வருது. அது அந்த காலத்தில் இருந்தது. நமக்கு முதல்ல நம்ம டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? பேஷண்ட் கிட்ட இன்ட்ராக்ஷன், ஹிஸ்ட்ரி டேக்கிங், இதை தான் சொன்னாங்க. எடுத்தோடனே எம்ஆர்ஐ எழுது, சிடி எழுதுன்னா சொன்னாங்க. அது இல்லை. அதனால தான் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது. அப்போ அதுக்கடுத்து வந்து அவங்க இன்னொன்று என்ன சொன்னாங்க, இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் எவ்வளவோ நல்ல விஷயம் வருது, அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் தோண்டி இதை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் வந்து என்ன, இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்ததுனால இப்போ ஒருத்தவங்க கீழே விழுந்தா முந்தி என்ன பண்ணுவோம்? ஓடி போய் அவங்கள தூக்கி விடுவோம், அல்லது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா காப்பாற்றுவோம். இப்போ என்ன பண்ணுறாங்க? வீடியோ வரிசையாக அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. ஏன்னா போஸ்ட் பண்ணணும். அதே ஒரு சாப்பாடை ஆர்டர் பண்ணோன்னா அதை ஃபோட்டோ எடு, அதை ரசித்து சாப்பிட்றோம். இப்போ வாழ்கிறோம், சர்வைவல், இப்போ லிவிங்னு சொல்கிறாங்க. எங்கே லிவிங்? நீ அதை ரசித்து சாப்பிட்றியா? இல்லை. அதை ஃபோட்டோ எடுக்கிற, நீ போஸ்ட் பண்ணுற, அடுத்தவனுக்கு நீ சொல்லணும் நான் இங்கே சாப்பிட்டேன்னு. அதுதான் உனக்கு முக்கியமாகவே இருக்கே. அந்த நிமிஷத்தில் நீ அதை ருசித்து சாப்பிட்டியா? கிடையாது. அதுதான் இந்த காலத்தில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மூவிஸை பற்றி சொன்னாங்க. மூவிஸ் வந்து அந்த காலத்தில் மேடம், சூப்பர் மேடம், உங்களுக்கு ஆடியன்ஸ் உங்கள் வீட்டுக்காரவே நீங்கள் கூட்டு வந்துட்டீங்க. என்னடா ஒரே ஒரு விசில் வருது, எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தா பார்த்தீங்களா, விசில் அடின்னு சொல்லி விசில் நேற்று 2 நாள் தான் ட்ரைனிங் முடிச்சிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் அறகுறையாக வருது விசில். அது மாதிரி மூவிஸில் வந்து அவங்க சொன்னாங்க, அந்த காலத்தில் வந்து சிவாஜி படத்தில் அம்மா இல்லாமல் இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மூவிஸில் அந்த காலத்தில் வந்து சிவாஜியோ எம்ஜிஆரோ யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க? நல்லது செய்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ தனுஷ் என்ன சொல்கிறாரு? செஞ்சிருவேன்.
உன்னை செஞ்சிருவேன். அதே இந்த குட்டி பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனால் என்ன சொல்லுது, அவங்க டீச்சரை பார்த்து ஏதாவது ஏன் இப்படி பண்ணலன்னு திட்டினா, பார்த்து பேசு, செஞ்சிருவேன் உன்னைய. என்னோட தங்கச்சி பையன் அவங்க டீச்சர்கிட்ட இதே சொல்லியிருக்கான், செஞ்சிருவேன், என்னது அடிச்சு தூக்கு, நான் வேற மாதிரி. இப்படி இதுவங்க தான் ஹீரோஸ் இப்பெல்லாம். இதுதான் நடக்குது இப்போ. அதே மாதிரி நம்ம செந்தில்குமார் பேசினப்ப சொன்னார், எல்லாமே உடனே கிடைக்குது. மேடம் இது அந்த காலத்தில் இருந்துச்சு மேடம். இது செஞ்சிருவேன்னு சொல்லி 2 எலுமிச்சம்பழம் முட்டையும் கொண்டு போய் செய்வனை செய்வேன். அவன் புதுசாக டியூஸ் பெட்டி வாங்கியிருப்பேன் இஎம்ஐயில், அதுக்கு செய்வனை வச்சு அன்னைக்கே மோதி கீழே விழுந்து கிடப்பேன் பாவம். அதனால் அது ஒரு செஞ்சிரு. அதே மாதிரி இப்போ வந்து உடனே எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேணுமா, இப்போ உடனே கிடைக்குது. நம்ம அந்த காலத்தில் வந்து அவ்வளோ வெயிட் பண்ணணும். அந்த உடனே கிடைக்கிறது தான் ப்ராப்ளம். இந்த காலத்து கிட்ஸ் எப்படி இருக்காங்க, இப்போ உடனே இல்லையா ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு கிடைக்கல, அது கிடைக்காம இருக்கிறது, பசியோடு இருக்கிறது, இதெல்லாம் அனுபவிக்கணும்ல, அதுவும் ஒரு அனுபவம் தானே. அது இல்லாமல் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே நடக்கணும்னு நினச்சா எப்படி? அதுதான் இப்போ வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இன்னொன்று வந்து சொன்னாங்க, இந்த காலத்தில் வந்து நம்ம கல்யாணத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து சேர்றதுக்குள்ளே அவன் கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றே முடிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யார் கல்யாணத்துக்கு போகிறோம்? யாராவது வந்து பத்திரிக்கை கொடுத்து அழைக்கிறாங்களா? வாட்ஸ்அப்பில் ஒன்று போடு, இன்விடேஷனை போடு. அவன் வாட்ஸ்அப்பில் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி மேரிட் லைஃப்னு அவன் ஒன்று பதிலுக்கு போடு. யாராவது கல்யாணத்துக்கு போகவாது செய்கிறோமா? முந்தினா கல்யாணம் அல்லது நம்ம ஃபெஸ்டிவலே எடுத்துக்கோங்க, அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அவ்வளோ கசின்ஸையும் பார்க்குறது, எல்லாரோடையும் பேசுகிறது, அந்த திருவிழாவெல்லாம் இப்போ நம்ம அனுபவிக்கிறோமா? ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இன்விடேஷன், வாட்ஸ்அப்பில் ஒரு கங்க்ராச்சுலேஷன், அதோடு முடிஞ்சிருச்சு. அதுதான் இப்போ உள்ள கல்யாணம். அதுக்கப்புறமா ஸ்டேட்டஸாக அவங்க அந்த இயர் ஃபுல்லாக இன்ஸ்டாவில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஹப்பியோட உள்ள ஃபோட்டோ இது எல்லாமே இன்ஸ்டாவில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்பப்போ பார்த்து நம்மளும் லைக் போட்டுக்கிட்டே இருப்போம். இதுதான் கல்யாணம். அப்போ உள்ள கல்யாணத்தோட இப்போ உள்ளதெல்லாம் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. இன்னொன்று, இப்போ வந்து நம்ம இது ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு நார்மலாக ஃபெஸ்டிவல்ஸ், இப்போ கல்யாணம்னு சொன்னதுனால அடுத்து நான் ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி சொல்கிறேன். முந்தி காலத்தில் கசின்ஸு பாட்டி வீட்டில் போய் அந்த மாதிரி தான் ஃபெஸ்டிவல்ஸை செலிப்ரேட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், பாட்டி முறுக்கு சுடுவாங்க, நம்மளும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம், அதை பக்கத்து வீட்டுக்கு கொடுப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அப்படியே ஒரு கடையிலேருந்து ஸ்வீட் பாக்ஸை வாங்கு, இவங்க வீட்டில் கொண்டு போய் கொடு. அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் இன்னொரு கொடுப்பாங்க. இன்னும் அது இப்போ கூட ஒரு ரீல்ஸ் வந்துட்டு இருந்தது, சோன் பப்படி ஒரு வீடாக அப்படியே வரிசையாக போகிறது. யாருக்குமே சோன் பப்படி மட்டும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி அப்படி போயிட்டே இருக்கும். அதில் ஏதாவது ஒரு சின்ன பர்சனல் ஏதாவது இருக்கா? ஸோ அந்த மாதிரி இந்த காலம் வந்து எதுவுமே ஒரு பர்சனல் டச்சோ எதுவுமே இல்லாமல் அப்படி எல்லாமே அந்நியப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அந்நியப்பட்டு எல்லாரும் இருக்கிறதுனால தான் இந்த சொசைட்டியில் இப்போ ப்ராப்ளம்ஸே இருக்குது. அதனால அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தான் வந்து சிறப்பானதுன்னு சொல்லி முடிக்கிறேன். சொல்லி வச்சு எங்கெங்கே விசில் அடிக்கணும்னு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. நான் இனி வரும்போது 4 ஆடியன்ஸ் கூட்டு வரேன் போல். அழகாக உண்மையிலே அதாவது கற்றவர்கள் தான் அப்படின்றதுக்கு இந்த மேடை ஒரு சரியான ஒரு அழகான மேடை. அவ்வளவு பிரமாதமாக. நானே இது வரைக்கும் பட்டிமன்றம்னா ரெகுலராக ஒரு 5 ஜோக் இருக்கும். பட்டிமன்றத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள், 5 ஜோக் ரெகுலராக இருக்கும். ஒரு ஆள் சொல்வார், சார் நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனாலும் நடித்தா 3 மணிக்கு போனாலும் என் மனைவி சாப்பிடாமல் காத்திருப்பா சார். உடனே நடுவர், ஏன் நான் போய் தான் சார் சமைக்கணும். இப்படி ஒரு 4 இதுதான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப புதுமையாக அறிவுபூர்வமான விஷயங்களை அவங்க சொன்னனால தான் நான் இடையில ஒரு துணுக்குகள் சொல்கிறேன். ரொம்ப பிரமாதமாக எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை விட நீங்கள் அழகாக ரசிப்பது, எங்கே யார் எதையும் பார்க்காம உங்கள்கிட்ட ரொம்ப பாராட்ட வேண்டியது. சில இடத்துல பேசிக்கிட்டு இருப்பேன், என் முன்பு உட்காந்து ஏன் யூடியூப்பே பார்த்துக்கிட்டு இருப்பார். என்ன இதில் நல்லா இருக்குனே, இதில் கொஞ்சம் உங்கள் காமெடி கொஞ்சம் தான் இருக்குனே, இந்த காமெடி சொல்லுங்கண்ணே அப்படின்ட்டு முன்பக்கமே செக் பண்ணுறாராம். அப்படிலாம் இல்லாமல் அழகா. ஏன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்த மாதிரி தான் சிக்கல் சார். இந்த முன்னாடி பேசிக் மாடல் ஃபோன் யாராவது வச்சுருக்கீங்களா? வாய்ப்பே இருக்காது. அது 600 தான் அந்த ஃபோனு. ஆனால் எவ்வளோ நன்மை தெரியுமா? யாரையும் தவறாக புகைப்படம் எடுக்கவில்லை, எதையும் பகிர்ந்துக்கிறல. அழகான் சார்ஜ் போட்டிங்கன்னா 10 நாளைக்கு செனப்பண்ணி மாதிரி குண்டாக இருக்கும். அது பாட்டுக்கு இருக்கும். ஒரே ஒரு கேம் மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் நான் விளாண்டுக்கிட்டே போய் ஒரு பாம்பு மட்டும் நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை, யாரையும் கடிக்காது அந்த பாம்பு, நிம்மதியாக இருக்கும். அன்றைக்கி ஒருத்தன் அதே ஃபோனில் பேசிக்கிட்டு போகிறான், லாரி இடிச்சிருச்சு, ஃபோன் விழுந்து லாரி ஏறிடுச்சு மேடம்,
லாரி போன பின்னாடி எடுத்து அப்புறம் என்ன மாப்பிள்ள வேற என்ன, அந்த அளவுக்கு அழகான பொண்ணு. அது பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்த முன்னாடி நல்ல விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதே கிடையாது சார். ஆச்சரியமாக இருக்கும் சிலர்லாம். அதை தான் சொன்னாங்க, புதுசு புதுசான கண்டுபிடிப்பெல்லாம் வரும்போது டென்ஷன். அன்னைக்கு ஏழைகள் நிறைவாக இருந்தாங்க, ஏழைகள் நிறையா இருந்தாங்க, ஆனால் யாரும் கடனாளியாக இல்லை. இன்னைக்கு பணக்காரர்கள் நிறையா இருக்காங்க, அத்தனை பேர் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, காரில் வராங்கன்னா எல்லாமே சொந்தக்காரா, இஎம்ஐ கடன்கார். அதனால தான் கடன்காரா அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு, இந்த காரு கடன்காரா இப்படித்தான் ஆரம்பிச்சு. அதைத்தான் சொல்கிறாங்க. இயல்பாக இருந்தாலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம், நிம்மதியாக இருந்தோம். திருவிழாவில் குழந்தைகளே காணாமட்டு தேடுவாங்க அந்த காலத்தில். இன்னைக்கு திருவிழாவே காணாமட்டு நேராக குழந்தைகள் தேடும். பார்த்தீங்களா, எங்கள் அப்பாலாம் கூட்டு போய் அந்த திருவிழா பொம்மையாக வச்சுருப்பாங்க, அதுகிட்ட கேட்பேன், அந்த கீ கொடுக்குற ட்ரெயின்ப்பா சரி, இந்த கிரிக்கெட் பேட்ப்பா சரி, அந்த கிளி பொம்மை எல்லாம் சரி சரின்ட்டு 10 நிமிஷம் கழித்து அவனுக்கு ஒரு 5 பைசாவுக்கு ஒரு பலூன் கொடுங்க அப்படின்ட்டு போயிடுவார். என்ன அதுவும் கொடுத்துட்டு சொல்லுவார், உடைக்காமல் வச்சுருக்கணும்டா அடுத்த திருவிழா வரைக்கும், அதுக்கு எதுக்கு எனக்கு பலூனு. இப்படி திருவிழாவை தொலைச்சிட்டோம், எல்லாமே தொலைச்சிட்டோம். குழந்தைகளுக்கு இன்றைக்கி ஆரோக்கியமான விஷயமா, அன்றைக்கி வேர்க்க விளையாடுவான், உடல் ஆரோக்கியம். இன்றைக்கி வீடியோ கேமில் ஆமாம் பவர் இருக்குந்தட்டிக்கு விளாட்றேன். அப்படி மாறிக்கிடுச்சுன்னு சொல்லி அழகாக முடிச்சிருக்காங்க. மறுபடியும் இந்த காலத்தில் இந்த அடுத்தடுத்து பேசுகிறவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன், பாயிண்ட்ஸ் கிடைக்கணும்ல. இருந்தாலும் ரொம்ப புதிய தகவல், நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு மெய் செலுத்த விஷயங்கள். இன்னொன்று நான் போராட்டத்தில் சொல்லுவேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். நம்மளுக்குண்டு தமிழ்நாட்டில் ஒரு 4-5 இடம் இருக்கும். நல்லா சிரிக்கிறவர் சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காந்துடக்கூடாது, எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பார். சினிமா தேர்ட்டி அப்படித்தான், ஏற்கனவே அந்த படத்தை பார்த்தேன் பக்கத்தில் உட்காந்துடக்கூடாது. படம் 2 மணி நேரம் தான், அவன் பக்கத்தில் போய் 4 மணி நேரம் ஓட்டுவான். வரப்போறேன் இந்த வந்துட்டான் பாரு, சுட போகிறான். அவன் வராட்டியும் கூட பரவாயில்ல, நீ வராமல் வரா தயசு. எவ்வளோ நேரம் ஓட்டிக்கிட்டு இருக்க நீ, பார்த்தீங்களா, ஆச்சரியமாக இருக்கும். இன்னொன்று, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் தயவுசெய்து வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு டேப்பில் அதில் உட்காந்து சாப்பிடக்கூடாது. நம்மளை தாண்டி கை கழுவு போகிறோம் நம்மளை ஒரு பாடுபடுத்திட்டு தான் போவேன். சில கை கழுவான், முகம் கழுவான், சிலர் கொட்டலை வெளியெடுத்து அலசுவாங்க, பூ அப்படின்னா கருப்பில் தெரிச்சு நம்ம தட்டில் வந்து விழும். அது மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக ரசிங்க. இப்பொழுது மேடம் அவங்க வர்றாங்க, மருத்துவர் லட்சுமி பாய் மேடம் அவர்களே உங்களுடைய கரகோஷத்துக்கிடையே அன்போடு அழைக்கிறோம், வாங்க. இதையே தான் பொற்காலம் அப்படிங்கிறத தான் என்னுடைய வாதம். இன்னொன்று, அறம் மருத்துவர் வந்து என்ன சொன்னாருன்னா, கூட்டு குடும்பம் அந்த காலத்தில் இருந்துச்சு, இந்த காலத்தில் இல்லை அப்படிங்கிறாரு. அந்த கூட்டு குடும்பம் எப்படி நடந்துச்சு, அதில் அந்த பெண்கள் ஒரு 10 பெண்களுடைய சாக்ரிஃபைஸ், தியாக உணர்ச்சினால அந்த கூட்டு குடும்பம் நடந்து போச்சு. இப்போது ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், தன்னுடைய பேச்சு கேட்குற அளவுக்கு இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிறனால தான் இந்த பெண்கள் முன்னேற்றத்தில் தான் இந்த நாடே முன்னேறி இருக்கிறது. அதனால் இந்த காலத்தை தான் நான் பொற்காலம்னு நான் சொல்லுவேன். அடுத்தாப்புல அந்த கல்யாணத்துக்கு வந்து கவிதா மேடம் சொல்கிறாங்க, எல்லாமே வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுக்குறாங்க, நம்ம ரிப்ளையும் பண்ணிடணும், கூகுள் பேயில் மொய்யும் அனுப்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் எந்த கல்யாணத்துக்கு இது வரைக்கும் போனதே இல்லையா? நடுவர் அவர்களே, நீங்களும் இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா? போனதே கிடையாதா? நீங்களும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தானா? நான் என்னுடைய காதுகுத்து கல்யாணத்துக்கே நான் போனதில்லை மேடம். அது மாதிரி ஒரு சிறு பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ்ஸையே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நெகட்டிவ்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணி அறம் மருத்துவர் வந்து சொன்னார். பட் ஆனால் அந்த நெகட்டிவ்ஸை வந்து பாசிட்டிவாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறது இந்த காலம். அதாவது ஒரு கிண்ணத்தில் வந்து வெறும் இங்கை மட்டும் நம்ம ஊற்றி வச்சுட்டு அது கருப்பாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் அதை ஒரு நல்ல விஷயங்களாக தண்ணீரை ஊற்றி ஊற்றி கரைக்கிறப்ப அது எப்படி அந்த இங்கு மறைஞ்சு திருப்பி நல்ல தண்ணீராக வந்து வருதோ அந்த மாதிரி ஒரு புரிதலோட இந்த காலத்தை நம்ம நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த காலத்தை தான் நான் பொற்காலம்னு சொல்லுவேன். இப்போ நம்ம அந்த காலத்தில் உள்ள நல்ல விஷயங்களை அசை போடுறதுக்காக மெஜல்லா மேடம் வந்து சொன்னாங்க, நம்ம இப்போ வந்து அதை அசை போட்டுட்ருக்கிறனால அந்த காலம் தான் பொற்காலம்னு சொல்லிட்டு. பட் அதை அசை போட வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, அதுக்கு டிக்கெட்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் கொடுத்து நம்மளை இங்கே வந்து உட்கார வச்சு இப்படி பேச வைக்கிறது வந்து இந்த காலமாக தான் இருக்கும். அந்த காலத்தில் இருந்து அதை பண்ண முடியாது. நான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம பார்த்தோன்னா எவ்வளோ நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மைக்ரோ சர்ஜரி மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த காலத்தில் வந்து ஒரு சதையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து எடுக்கணும். 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் கூட ஆகும்.
ஆனால் இப்போ வந்து உள்ள டெவலப்மெண்ட்டில் மைக்ரோ சர்ஜரின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. அது ஒரு இடத்துல இருந்து சதையை, காலில் இருந்து தலைக்கோ வேறு எந்த பகுதிக்குமே வந்து மாற்ற முடியும். சின்ன சின்ன மைக்ரோ சர்ஜரி அப்படிங்கிற ஒரு அனஸ்டமோசிஸ், ஆர்ட்ரியல் அனஸ்டமோசிஸ், வீனஸ் அனஸ்டமோசிஸ் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ நம்ம அந்த காலத்தில் இருந்துக்கிட்டு இருந்தோம்னா எந்த சதையோடையும் நம்ம இருக்க முடியாது. இப்போ இந்த காலத்தில் இருக்கிறனால எதை எங்கே வேணாலும் மாற்றி வைக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குற அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறது இந்த காலமாக தான் இருக்குது. அதனால் இதையே நான் பொற்காலம்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ராஜா வந்து வேட்டைக்கு போகிறாரு காட்டுக்கு. அதில் வந்து பார்க்குறாரு, போகிற இடத்துல வந்து ஒரு பெரிய முட்டை இருக்குது. அந்த முட்டையை வந்து பார்த்துட்டு இது ஒரு பொறிக்க போகிற ஸ்டேஜில் இருக்குது, இதை நம்ம அரண்மனைக்கு எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. அந்த முட்டையும் பொறிக்குது. அது ஒரு சின்ன பறவையாக இருக்குது. அதுக்கு எல்லாத்தையும் ஊட்டி ஊட்டி எல்லாமே வளர்க்குறாரு. அது நல்ல பெரிய பறவையாக இருக்குது. அது வந்து ஒரு ராஜாளி பறவை. அந்த ராஜாளி பறவை வந்து ஒரு மரக்கிளையில் வந்து உட்காந்துருக்குது. உட்கார்ந்துருக்கிற பறவை உட்கார்ந்தே தான் இருக்குது. அதுக்கு ரெக்கை இருக்குது, மூக்கு இருக்குது, அழகாக இருக்குது, பெருசாக இருக்குது, கண் இருக்குது, எல்லாமே இருக்குது, கால் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா அது பறக்க மாட்டேங்குது. இப்போ ராஜாவும் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, ஆனால் அந்த பறவை வந்து பறக்க மாட்டேங்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் வந்து ஒரு தண்டோரம் போடுறாரு. இந்த பறவையை பறக்க வைக்கிறவங்களுக்கு நல்ல சன்மானம் கொடுக்குறேன், ஒருவேளை அவங்க பண்ணுற முயற்சியில் தோற்று போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறையா பேர் ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணாலும் முயற்சி பலிக்கவில்லை. அப்போது ஒரு விவசாயி மட்டும் வந்து வரார். என்னால் இந்த பறவையை பறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தப்ப அவர் வந்து ஒரு அருவாளோட வந்து அந்த பறவை உட்கார்ந்துருக்கிற மரக்கிளையை மட்டும் வெட்டிடுறார். அடுத்த நிமிஷம் அந்த பறவை வந்து பறந்துடுது. இதை எதுக்கு இந்த இடத்துல சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னான்னா, அந்த காலத்தில் இருக்கிற நம்மளை அருமையாக பெருமையாக வளர்த்து நல்ல விஷயங்களை எல்லாமே சொல்லிக் கொடுத்து வளர்த்து அந்த காலத்தை பொற்காலம் சொல்கிறாங்க. அந்த காலம் பொற்காலங்கிறது ராஜா ஊட்டி ஊட்டி வத்த பறவை மாதிரி. இந்த காலத்துடைய மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மரக்கலையை மட்டும் வெட்டி விட்டோம்னா அந்த பறவை இன்னும் அழகாக பறந்து வானத்தில் நோக்கி பறந்து இன்னும் மேலும் மேலும் உயரத்தை அடையுதுங்கிறது இந்த காலம் மாதிரி. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. கடந்து வந்த பாதையை நினச்சி நினச்சி ரசித்து லயிச்சு அதுலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறாம இந்த நிமிஷத்தையும் அனுபவித்து தொலைநோக்கி நடக்க இருக்கும் பாதையை நிமிர்ந்த நடையோடையும் தின் நெஞ்சத்தோடு கொண்டு இனி வரும் காலத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் நாங்கள் நல்லாவே எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தையும் பொற்காலமாக மாற்றக்கூடிய சக்தியை எல்லாத்தையும் இந்த காலத்தில் ஜென்ரேஷன் நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த கோவிட் பேண்டமிக்கையும் நம்மளால் வந்து மாற்றி கொண்டு வந்து நல்லபடியாக மறுபடியும் நார்மல் லெவலுக்கு கொண்டு வர வச்சதும் இந்த காலத்துடைய டெக்னாலஜி தான் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி அவர்களே, நன்றி, வணக்கம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறார். அந்த 5 நிமிஷத்தில் அப்படி கடல் அளவு தண்ணி அப்படி கை கிளாஸில் கொண்டு வர மாதிரி சுருக்கி தர்ற அழகு ரொம்ப அற்புதம். சொன்னாங்க பாருங்கள், அன்னைக்கு வந்து நம்ம தேட்டருக்கு போனோம்னா அப்பா கூட்டு போவார், ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம போகிறது நம்ம சுயம்பு, நம்ம உழைப்பு, அதில் தான் அவங்க ஒரு திமிரு, ஒரு ஆணவம், அந்த இது தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக இன்றைக்கி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டோன்னா மகிழ்ச்சி. தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது வயிறு உள்ளே இழுப்போம். ஆனால் ஏன் தொப்பை இருக்கல என்ன சந்தோஷம்னா குப்பருக்கு விழுந்தோம்னா மூக்கில் இடிக்காது, 1/2 அடி கேப் கிடக்கு. என்னைக்காவது இப்படி ஒரு பாசிட்டிவாக நினச்சிருக்கோம் சார், இப்படி தான் நினச்சிக்கணும். வேறு வாழ்க்கை எப்படி செய்யாது. எல்லாத்துக்கும் கல்யாண மண்டபத்துக்குள்ளே போகிறோம், யார் பொண்ணோடப்பா யார் மாப்பிடப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. யார்கிட்ட நீங்கள் கேட்க வேணாம். தோளில் துண்டு போட்டு சவுண்டாக பேசிக்கிட்டு இருப்பார். தோளில் துண்டு போட்டிருந்தாருன்னா ஒரு மாப்பிடப்பா, ஓரமாக உட்காந்து தலையை துண்டை போட்டு உட்காந்துருப்பார், அவர் தான் பொண்ணோடப்பா. ஏன்னா ஒரு பத்திரிக்கை கொடுத்துருப்பா 8 பேர் வந்திருப்பான். ஆனால் அவங்க சொல்கிற பேர் அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, 10 ரூபாயில் 10 பேர் சாப்பிட்டேன் சார், அதான் மகிழ்ச்சி. ஆனால் இன்றைக்கி ஒரு ஹோட்டலில் எட்டி பார்த்ததுக்கு 80 ரூபா பில் போட்டிருக்காங்க. ஒருத்தர் 110 ரூபா மோந்து பார்த்ததுக்கு. அப்படின்னா எப்படி மாறி 10 சார் 1 ரூபாய்க்கு கேப்பை வாங்கி கூழ் களி செஞ்சு 1 வாரம் சாப்பிட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காலையை பிடிச்சி நிறுத்திருக்கான் சார். 1 ரூபா கூழ் சாப்பிட்டு 450 ரூபாய்க்கு பூரி சாப்பிட்டு ஒரு கோழி குஞ்சை பிடிக்கும்ல, குச்சி குச்சி என்ன இப்படி போது ஆத்தாடி டயர்டாக இருக்கு அப்படி. அந்த மாதிரி ஆரோக்கியமே மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறதான் அந்த கால பேச்சாளர்கள். அந்த வகையில் போஸ் சார் அவர்கள்
என்னை அந்த இடத்துக்கு வருவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறவர். பெரிய பாராட்டுக்கள், நன்றிகள். சார் என்ன சார், ஐயோ இது கடுமையான நகைச்சுவையாக இருக்கும் போலயே. ஆரம்பிங்க சார். சூப்பர். வணக்கம் நண்பர்களே. நான் உங்களில் ஒருவனாக இருந்தாலும் கூட நான் எனது துறையில் நான் பணி செஞ்சதுனால திருமங்கலத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து அந்த காலத்து சத்தான உணவை சாப்பிட்டு நகைச்சுவையை தன் சொத்தாக வச்சிருக்க நடுவர் முத்து அவர்கள் இந்த அரங்கத்தில் கெத்தாக வந்து எனக்கு எங்கள் பக்கம் தீர்ப்பை கூற இருக்கும் நடுவர்களே, நீங்களும் எழுதிட்டு போயிருங்க சார், எழுதிட்டு போயிருங்க, எனக்கு வேலையெல்லாம் ஆக்கிட்டு போயிருங்க. இதில் எதிரினே பல கருத்துக்களை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு சார். என்ன சார் இப்போ திடீர்னு பாவப்பட்டீங்க? ஏன்னா நான் இந்த உணவு பாதுகாப்பு துறையில் வந்ததுக்கப்புறம் கலர் கலராக அந்த காலத்து பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, கலர் கலராக பயரெல்லாம் பார்த்த அந்த காலத்தில் இருந்து எதிரணியர் கலர் கலராக மாத்திரையிலும் பல ஆப்ரேஷன்களையும் சொல்லி உட்கார்ந்துருக்க எதிரணியை பார்த்து நான் பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டு இல்லை, அதனால் ஃபாஸ்ட்டு டெத்து கிடையாது. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு இருக்குது, ஃபாஸ்ட்டாக செத்து போகிறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் விருதுநகர் பக்கத்தில் எங்கள் கிராமம், எனக்கு தெரியும். இப்போ எங்கள் அப்பத்தா ஒரு உலக்கில் இடிக்கும், திரியில் திரிக்கும், இடுப்பெல்லாம் விரிஞ்சிரும். பல 15-20 பிள்ளைகளை பெற்று போட்டு அது பாட்டு அசால்ட்டாக 3ஆவது நாள் இடுப்பு வலிக்கு தான் கூட்டு போவாங்க. உடனே பிள்ளையை பெற்றுட்டு 3ஆவது நாள் வந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ சிசேரியன், எது எடுத்தாலும் ஆப்ரேஷன். அது நம்ம மகப்பேறு விடுப்பு 1.5 வருஷம், அதுக்கும் கவர்மெண்ட் பணம் கொடுக்குது. பணம் கொடுத்து வீட்டில் ரெஸ்ட் எடுமா, ஒரு வேலையும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிற இந்த காலத்தில் அப்படி ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த காலத்தில் நம்ம மூதாதையர் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் நாம் அந்த காலத்தை நிகழ்வை தான் கூறும். இப்போ அந்த காலத்தில் நம்ம மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்பட்டதே இல்லை. பின்னாடி இந்த காலத்தில் தான் அதை கேள்விப்படுறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி குப்பை தொட்டின்னு ஒன்று இருக்கும், அதுதான் உரத்தொட்டி. அந்த உரத்தில் நாம் எல்லா வேலையும் பார்த்தோம். அப்படி அந்த உரத்தை எடுத்து அந்த வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோமே ஒழிய இப்போ அப்படி இல்லை. சாப்பிட்ற நேரம் அப்போ அந்த உரிச்சான் வயிற்றுக்கு தான் நாம் சாப்பிட்றோம். ஆனால் அந்த உரிச்சான் வயிறும் நிம்மதியாக தரையில் உட்காந்து சாப்பிட்டோம் அந்த காலத்தில். ஆனால் இப்போ உட்காரும் போதே ஃபோனோட தான் வந்து உட்காரோம். இப்படி நான் உட்காந்துட்டு இருக்க நேரத்தில் வீட்டை மாட்டப்ப இந்த இட்லி பொடி எடுத்துகிட்டு வாமானே. இட்லி பொடி எடுத்துகிட்டு வந்தோன்னா சீயக்காய் பொடியை எடுத்து வச்சு தேங்காய் விளக்கெண்ணெய், இது நம்ம நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் ஏதோ ஊற்றி எடுத்தால் அதில் சீயக்காமானேன். ஐயா ஃபோனை பார்த்துட்டு இப்படிலாம் நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சு. அப்படி தான் நடந்துச்சு ஒரு வாரத்தில். அப்படி மீடியா இப்போ அந்த காலத்தில் நம்ம பிள்ளைகள்லாம் என்ன செஞ்சோம், நம்மளே பம்பரத்தை விளாண்டோம், கோழி குண்டு விளாண்டோம், தோத்து போயிடுவோம், வாடா நண்பா ஜாலியாக போயிடலான்னு போயிடுவோம். ஆனால் இன்னைக்கு மீடியான்ற பேரில் அவனே கேம் விளாடுவான், ரம்மின்ற ஒரு கேம் விளாடுவான், சீட்டு கட்டு விளாடுவான். தோத்து போயிட்டானா உடனே தற்கொலை பண்ணி செத்து போயிடுவான். அந்த காலத்தில் அது இல்லை. நாம் சந்தோஷமாக அதை ஜாலியாக எடுத்துக்கிட்டு இருந்த காலம்தான் அந்த காலம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் டிவியில் ஒளியும்னு ஒன்று வரும். அந்த ஒளியும் வர்றதுக்கு நாம் ஒரு வாரம் காத்திருந்து அந்த ஒளியுமே அந்த அவ்வளோ ஆர்வமாக பார்த்து அந்த பாட்டை நினைவு கூர்ந்தோம். ஆனால் இப்போ சோசியல் மீடியான்ற பேரில் பாட்டாக வரும். ஏதாவது ஒரு பாட்டை நிம்மதியாக நிப்பாட்டி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பாட்டை நம்ம பார்க்கறது இல்லை. அதுதான் சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு அரக்கன். ஏது அரக்கன் சொல்றேன்னா, சமயத்தில் புழல் ஜெயிலுக்குள்ளே போனேன். ஏன்னா புழல் ஜெயிலுக்குள்ளே சாப்பாடு கூடிய அனைத்தும் நாங்கள் இன்ஸ்பெக்ஷனோட தான் அந்த புழல் ஜெயிலில் இருக்கு. அங்கே ஒரு லேடியை பார்த்தேன். சிறிதும் சலனமே இல்லைங்க அந்த லேடிக்கு. செல்போனை பார்த்து தன் பக்கத்து வீட்டில் புரோட்டாக்காரனுக்கோட கனெக்ஷன் ஆகி தன் 2 குழந்தைகளையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுச்சு. அது டியூ டு உங்களை மாதிரி வச்சிருக்க அந்த சோசியல் மீடியானால தான் அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது. இப்படி எல்லாமே அவங்க பக்கம் எதுவுமே நல்ல பாயிண்டெல்லாம் இல்லை தலைவர். ஆனால் நீங்கள் எங்களுக்கு தான் தீர்ப்பு கொடுக்கணும். ஆமாம், எங்களுக்கு தான் தீர்ப்பு கொடுக்கணும். ஒன்றுமே இல்லை தலைவர்.
சார் இது ஒன்றும் சார் இது ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புலாம் கிடையாது இதுல சார். இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க அவங்க, டிரான்ஸ்பிளான்ட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எங்க காலத்துல ஆக்சிடென்ட்டே இல்லைங்க, எதுக்கு எங்க டிரான்ஸ்பிளான்ட் வரப்போகுது? டிரான்ஸ்பிளான்ட்றதுக்கு அர்த்தமே இல்லை, பிரெயின் டெத்துக்குன்னு அர்த்தமே இல்லை. நாங்கள் மட்டும் வீட்டுக்கு சும்மா இருப்போம்ங்க, எங்களுக்கு ஆக்சிடென்ட்னா கிடையாது, எதுவுமே தெரியாது, எங்களுக்கு எதுக்கு டிரான்ஸ்பிளான்ட்? அந்த காலத்தில் மூளையெல்லாம் ஆக்சிடென்ட், ஆமாம் அந்த காலத்தில் ஆக்சிடென்ட் ஒன்றா கல்யாணம் தான் பண்ணுறாரு. அதை நான் ஒரு சிறிய கதையோட முடிக்கணும்னு நினைக்கிறேன் தலைவரே. அது எதிரணியில எம்பி செந்தில்குமார் ஒரு படகுல போயிருக்காரு. அப்போ படகு ஓட்டுறவனை பார்த்து செந்தில்குமார் கேட்டிருக்காரு, எப்பா வானசாஸ்திரம் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தெரியாதுங்க. உன்ன தண்ணி சாஸ்திரம் தெரியுமா? தெரியாதுங்க அப்படின்னு இருக்காரு. போய்கிட்டே இருக்கும்போது போட்டில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, தண்ணி உள்ள வந்துருச்சு. இவன் அந்த போட்டுக்காரன் நீச்சல் அடிச்சு வந்துட்டான். இவர் அந்த தண்ணிக்குள்ள என்ன செய்யணும்னே தெரியாம பதிட்டாரு. அந்த வான சாஸ்திரம் பூமி சாஸ்திரம் தெரிஞ்சவன் நீச்சல் சாஸ்திரம் தெரியாம திணறிக்கிட்டு இருக்கதான் இந்த காலம். அந்த காலத்துல எங்க விட்டாலும் சரி நீச்சல் அடிச்சுட்டு வந்துருவான். நடுவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் நடுவர்களே. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூர் போல கடும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இத அந்த கால இந்த கால பழக்க வழக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நெருப்புக்கு முன்னாடி வைக்கோலை வைப்பதற்கு சமம் என்று கூறி எங்கள் பக்கம் தீர்ப்பை கூற வேண்டும் என்று கேட்டு வணக்கத்தை கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு பேமெண்ட் கொடுக்குறவரு சார் தான். இது எனக்கு ஒரு இக்கட்டான சூழல் இருக்கு. அது வாட்டுக்கு 300 ரூபாய் பிடிச்சிட்டாருன்னா போச்சு. அது ஆமாம், அடுத்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதனால எனக்கு எவ்வளவு நெருக்கடி பாருங்க சார். மிரட்டி ஒரு ஆள் மிரட்டிட்டு போறான் எங்க பக்கம் தீர்ப்பு. இதில் என்ன ஒரு இன்னொருதுன்னா, நான் தீர்ப்பு சொல்ல வரும்போது தான் அங்கே சாப்பாடு ரெடி ஆகிருக்கு. கைதட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், சந்தோஷம். ரொம்ப அழகா ஒரு பட்டிமன்றம் ரெகுலராக ஒரு 10 வருஷம் நடக்கிற பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க மாதிரியே எல்லாரும் அவ்வளோ கலவைக்கெல்லாம் அழகாக சார் பேசியிருக்காங்க. நகைச்சுவாக பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் ஏறக்குறைய 7 பேர் முடிச்சாச்சு, சார் மட்டும்தான் பாக்கி. இது முடித்தோடனே இன்னொரு எங்களுடைய ஆமாம், இது முடித்தோடனே அடுத்து எங்களுடைய ஒரு சின்ன காமெடி பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது. நானும் ஒரு ஃபீமேல், அவங்க ஒரு செலிப்ரிட்டி தான். இது நிறைவடைந்த பின்பு அதற்கு முன்னாடி வாழ்வின் பொற்காலம் அந்த காலமா இந்த காலம் விவாதம் ஜாலியாக போய்கிட்டு இருக்க இந்த சூழலில் இந்த காலம்தான் வாழ்வின் பொற்காலம் என்று சொல்லி நம்முடைய பெருமைக்குரிய சார் அவர்கள் இப்பொழுது ஆரம்பிக்க வர்றாங்க. முத்துக்குமார் சார் மருத்துவர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். நிரம்ப கரகோஷம். இன்னொன்று, நம்ம அமைப்பில் நம்ம நண்பர்கள் சந்திப்பில் இங்கிலாந்திலிருந்து வருகிறதான் இன்னும் கூடுதல் சந்தோஷம், கூடுதல் சிறப்பு. மனநல மருத்துவராக இருக்கக்கூடிய நம்முடைய முத்துக்குமார் சார் அவர்கள். சீரிழமை கொண்ட தமிழடங்குக்கு தலைவணங்குகிறேன். அந்த தமிழடங்கை காதல் கொள்ள வைத்த என் தந்தைக்கும் அடுத்த வணக்கம். அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இங்கே நேம்ஸு நடுவராக இருக்கிற என்னோட நேம்ஸு எங்கள் காலேஜ் பாஷையில் நேம்ஸுன்னு தான் சொல்லுவோம். நம்ம 2 பேரும் முத்து, நீங்கள் மதுரை முத்து. ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது மதுரை முத்து தலைமை தாங்கிறாரு, யூகே முத்து பேச போறியா அப்படின்னு. யூகே முத்து கிடையாது, நானும் மதுரை முத்து தான். அதாவது சொல்லுவாங்க, யூ கேன் டேக் த மேன் அவுட் ஆஃப் த சிட்டி பட் யூ கேன் நாட் டேக் த சிட்டி அவுட் ஆஃப் த மேன். எங்கே போனாலும் மதுரைக்காரன் தான். ஸோ மதுரை முத்து தலைமையில் இந்த மதுரை முத்து பேச இங்கே வந்திருக்கேன் நான். அதாவது இப்போ என்ன ஆச்சுன்னா, என்னுடைய முக்கியமான பாயிண்ட் நான் ஒரே ஒன்று தான் சொல்ல போகிறேன் நான். பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வழுவினானே, இது நன்னூல் சொன்னது. இது அந்த காலத்தில் சொன்னது தான், ஆனால் அது இந்த காலத்துக்கு தான் ரொம்ப பொருத்தம். எப்படின்னா, பழசுலேயே தேங்கி போகாமல் இருந்து நகர்ந்து போனதுனால தான் நம்ம எல்லாம் முன்னேறி இங்கே உட்காந்துருக்கோம். நேற்று நம்ம நண்பர்கள் எல்லாம் ஏகப்பட்ட தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அச்சீவ்மெண்ட்ஸையும் நேற்று சொன்னாங்க. நான் 12,000 சர்ஜரி பண்ணியிருக்கேன், நான் இந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்முடைய இந்த கொண்டாட்டத்தை இவ்வளோ பேர் சேர்ந்து கொண்டாடக்கூடிய இந்த காலத்தை விட
சிறந்ததாக எந்த காலத்தை பொற்காலத்தமாக நம்ம எடுத்துக்க முடியும்? அப்புறம் போஸ் பேசும்போது பேசினார், அந்த காலத்துலலாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டே இல்லை, அதனால தான் வந்து நோயெல்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக உண்மையிலே சொல்லணும் போஸ் அந்த காலத்தில் ஃபுட்டே இல்லை, இப்போ தான் ஃபுட்டு கிடைக்குது. அதனால் பஞ்சம் பட்னியில் செத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குது, எல்லாரும் சுபிட்சமாக இருக்கும். அதனால் இப்போ வெறும் தன்னலத்தை மட்டும் பற்றி பேச வேணாம், பொதுநலமாக பேசுவோம். இந்த சொசைட்டியோ இந்த சமூகமோ ஏன் முன்னேறி இருக்கு? இன்னும் நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பஞ்சத்தையும் பட்னியும் போக்குனதுனால தான். அப்புறம் திரும்ப போஸ் சொன்னது தான், எல்லாம் எங்களுக்காகவே தான் பேசுகிறாங்க. 4 பேர் வந்து ஒரு அணியில் பேசினோமா இல்லை 8 பேரும் சேர்ந்து ஒன்றா பேசினோமான்னே தெரிய மாட்டேங்குது. இந்த ஆன்லைன் ரம்மி சொன்னார், இந்த ஆன்லைன் ரம்மி இருக்குது, ஆன்லைன் ரம்மி இருக்கிறதுனால வந்து எல்லாம் வந்து அந்த இது பண்ணி கொண்டாடி சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு. அப்பா அந்த காலத்தில் பொண்டாட்டியை வச்சே சூதாண்டாயப்பா, அது அந்த காலம். அந்த காலத்தை நீங்கள் பாராட்டி பேசுகிறீங்க. அப்புறம் வந்து நம்ம மெஜல்லா பேசினாங்க, அதாவது நம்ம இந்த காலேஜ் டேஸில் எப்படி இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துருந்தோம், அப்படி இருந்தோம், கொண்டாடணும், சூப்பராக இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே போயிட்டாங்க? இங்கே தானே உட்காந்துருக்கோம். அதாவது அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அன்னைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இன்றைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அதில் எந்த விதமான மாற்றமே இல்லை. அந்த காலத்தில் இன்ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸோட பேசக்கூட முடியாது, வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு 1 மாதத்துக்கு ஒரு பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி டெய்லி காலையில் இருந்துச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் குட் மார்னிங் சொல்லிகிட்டு இருக்கோம். இது யாருக்கு எதனால் வந்துச்சு? அது இந்த காலம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் நான், ஆக்சுவலாக நம்ம காலேஜ் வந்து நம்ம ரொம்ப அப்படியே எல்லாம் அப்படியே பயங்கரமாக பேசுவோம். நம்ம காலேஜ் காலம் அந்த காலம் சூப்பராக இருந்துச்சுன்ட்டு. நான் சொல்கிறேன், இந்த லேடிஸ் நேற்று இங்கே எந்திரிச்சு டான்ஸ் ஆடினாங்கல்ல, இத்தனை பேர் சந்தோஷமாக கொண்டாடி டான்ஸ் ஆடினாங்கல்ல. அந்த காலத்தில் ஃபஸ்ட் இயரில் பிரின்சி ஸ்டேஜ்லேயே டான்ஸ் ஆடினா, அவளே நேற்று ஸ்டேஜில் சொன்னான், நான் ஃபஸ்ட் இயரில் ஆடினேன், தெரியாமல் ஆடிட்டேன்னு சொன்னான். அதை நீங்கள் பொற்காலம்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு நேற்று பிரின்சி பொண்ணு ஆடின டான்ஸை நம்ம எத்தனை பேர் பார்த்து சந்தோஷப்பட்டோம், கூட சேர்ந்து கொண்டாடி கைதட்டி கொண்டாடணும். இதுதான் இந்த காலம். எல்லாருக்கும் ஆண் பெண் எல்லாருக்குமான சமத்துவம், பெண்களுக்கான சம உரிமை, இதை பேசுகிறது இந்த காலம். ஸோ அந்த காலத்தில் சும்மா பெண்ணை வீட்டிலேயே உட்காருன்னு சொல்லிட்டு இருந்தோம். இல்லை, இந்த காலத்தில் எல்லாருக்குமே நமக்கு வந்து ஒரு ஸோ திஸ் பீரியட் இஸ் பீரியட் அபவுட் underprivileged and people who had no voice. The people who didn't have voice. கொஞ்சம் இங்கிலீஷில் தான் பேசுகிறேன், இருந்தாலும் சில சமயம் அந்த ஃப்ளோவில் வந்துடுது. அதாவது வாய்ஸ் இல்லாம தன்னால் தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய மொழியையும் சொல்ல முடியாதவங்களுக்கும் இன்னைக்கு முன்னேற்றமும் இதையும் கொடுக்குற இந்த காலம். எப்படி சொல்கிறேன்னா, குறிப்பாக நான் முதல்ல பெண்களை பற்றி பேசினேன். இப்போ அதர் அண்டர் ப்ரிவிலேஜ்டு இருக்காங்க. யாருன்னா இப்போது மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், இவங்கெல்லாம் இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களெல்லாம் நம்ம மரியாதையோடு நடத்திருப்போம் அந்த காலத்தில். இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு ஒரு முன்னேற்றம் கொடுக்குது. அது இல்லாமல் திருநங்கைகளை எவ்வளோ நம்ம போராடுறோம். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் நான். அதாவது இந்த மருத்துவர்கள் வந்து நம்ம எவ்வளோ முன்னேற்றம் பண்ணாலும் இப்போ வந்து அதெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை வந்து இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மனசை தொட்டு சொல்லுங்கள், ஒரு பேஷண்ட்டு சரி பண்ணது ஒன்று, அந்த பேஷண்ட் வந்து சார் இன்னைக்கு நல்லா ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் வருதில்ல. இந்த சந்தோஷம் எப்போ கிடைச்சிச்சு? இந்த காலத்தில் தான் நமக்கு கிடைக்குது. இந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு அந்த காலத்துலேருந்து நம்ம உழைச்சோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு மனநிறைவையும் நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குறது நான் இந்த காலம் தான் நான் சொல்லிக்கிறேன். நான் ஒரு திருக்குறள் சொல்கிறேன் நான், இன்பன் விளையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பன் துடை தூண்டும் தூண். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்மளை தான் மருத்துவர்களை தான் சொல்கிறேன் நான். இன்பம் விளையான் தன்னுடைய சந்தோஷத்தை பார்க்க மாட்டான், வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடை தூண்டும் தூண். தன் கேளிர்னா தன்னை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம மருத்துவர்கள். இந்த மாதிரி தன்னுடைய சந்தோஷத்தை பார்க்காம தன் சுற்றத்தினர் இருக்கக்கூடிய எல்லாருடைய சந்தோஷத்தையும் எல்லாருடைய நல்லதையும் பார்த்து அதுக்காக உழைச்சிட்டு இருக்கிற நம்ம மருத்துவ நண்பர்கள், நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் எந்த காலம் பொற்காலம்னு சொல்லிட்டு. இந்த காலம்தான் பொற்காலம்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, ரொம்ப கலகலப்பாக முடிஞ்சது. அதில் இங்கிலாந்துலேருந்துலாம் பாயிண்ட் கொண்டு வந்து அது அழகாக தொகுத்து, நான் தான் சொன்னேன், எல்லாருமே ரொம்ப இதில் அனுபவப்பட்டவர்கள்
அளவுக்கு நல்ல தகவல்களை, அறிவுபூர்வமான தகவலை சொன்னதற்காக மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். நிறைவாக முத்துக்குமார் சாருக்கு நன்றி. இப்போ 2 நிமிஷமா 3 நிமிஷமா எவ்வளோ சார் சொன்னார்? நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்கன்ட்டு நீங்கள் போயிடக்கூடாது. அதுக்காக நீங்கள் வாடி பேசிக்கிறீங்க சார், நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம் ஒரு 3/4 மணி நேரம் அப்படின்னு யாரும் செய்யாத வரைக்கும் சந்தோஷம். ரொம்ப அழகு, எல்லாருக்கும் பாராட்டுகள், நிம்மதி, மகிழ்ச்சி. நிரம்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஐயா ஒரு திருக்குறளோடு முடித்தார், நானும் திருக்குறளோடு ஆரம்பிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய்க்கவன். அது மருத்துவருக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா அதிகபட்சம் ஐசிவார்டுக்குள்ளே இந்த பார்வையாளரை வரவிட மாட்டாங்க. நான் அவருடைய தாய்மாமே, முதல்ல நீ வெளியே போய் அப்படின்னு 50 ரூபாய்க்கு ஒரு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வருவார். அவன் பாவம் படுத்திருக்காள்கிட்ட ஒரு ஆறுதலாக வார்த்தை சொல்லணும். போயிட்டு என்ன மாப்பிள்ள எப்படி இருக்க? இருக்கேன் மாமா இருக்கேன். நான் ஆஸ்பத்திரியில் வரும்போது ஒரு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு போனால் நீ தான் நினச்சேன் மாப்பிள்ள. இதுக்கு தான் டாக்டர் 3/4 வயசு உன்னை பாசிட்டிவாக பேசுகிறதே கிடையாது. எது எடுத்தாலும் நான் காலேஜ் படிக்கும்போது என் நண்பர் இறந்து போயிட்டான்னு பார்க்க போயிருக்கேன். அவங்க அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் போனோன்னே ஒடியாந்து என்னையை கட்டி பிடிச்சிட்டு இறந்து போன பையலை பார்த்து சொல்கிறாங்க, குமார் முத்தெல்லாம் இருக்கியா நீ போயிட்டேடா அப்படின்னாங்க. அதோடு நான் இளவு வீட்டுக்கு போகிறது அன்னைக்கு கூட முடிட்டேன். ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி பாசிட்டிவாக பேசுகிறதா சார் நாங்கள். இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, எதுக்கு எடுத்தாலும் சாதகத்தை தூக்கிட்டு ஓடுறது, சோசியத்தை ஓடுறது. நம்மளே மாற்றலாம் சார் காலங்களை. பார்த்தீங்களா, ஒரு அம்மாலாம் சோசியத்தை வந்து கொடுத்தோடனே உங்கள் 3ஆம் இடம் சுக்கிரம், 4ஆம் இடம் சூளமேடு பீளமேடு, உங்கள் ராசிக்கு ஒரு தடவை நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்களே. என் சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் சார், அங்கேருந்தே வந்திருக்கேன். இது எங்கிட்ட கிடையாது சார், நாங்கள் வெட்டியாகவே பேச மாட்டோம். சாவடின்னு ஒரு பேர் அந்த காலத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்கும். 7 மணிக்கு மைல்ட்டு ஆரம்பித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. 12 மணிக்கு கொஞ்சம் வாக்குவாதம் ஆகும். 1 மணிக்கு ஒருத்தனை போட்டு சொல்லிட்டு சாவடிச்சிருவாங்க. அதனால தான் அதுக்கு பேரே சாவடி. இப்படி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு இடமே இருந்ததில்லை சார். நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம், காலையில் எந்திரிச்சு பரபரப்பாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் ஏதாவது ஒன்று செய்யினா தென்னை மரத்தை எழுதியிருப்பாங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர். அதனால் கடைபிடிச்சாங்களா சார் அன்னைக்கு? பெருமையாக 16 குழந்தை சொல்லி தென்னை மரத்தை எழுதி போடுறா, நாம் இருவர் நமக்கு ஒருவர். அந்த தென்னங்காயை ஒன்று தான் காய்ச்சிச்சு. மரம் சொல்லு பேச்சு கேட்குது, மனுஷன் கேட்கல சார். எது செஞ்சாலும் பூங்கா எழுதி போட்டிருப்பாங்க, பூக்களை பறிக்காதீர்கள், செடியோடு பிடின்னு போவாங்க. புதிதாக பெயிண்ட் அடிக்கப்பட்டு தொடாதீர்கள் அப்படின்னா தொட்டு பார்ப்பேன், ஆமாம் பிசு பிசுன்னு இப்போதான் அடிச்சிருப்பாங்க போல சார். சுடுகாட்டில் ஒரு எழுதி போட்டினா சார், நன்றி மீண்டும் வருக. அங்கே என்ன பொறுக்காட்சி நடக்குது? சவுப்பட்டி கடையில் 1 வாங்கினால் 1 இலவசம். இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து அப்படி இல்லை சார். உங்களால் சொல்லும்போது அவங்க பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை கிராமத்துக்காரன் சொல்கிறீங்க, மாட்டு வண்டியில் போனேன்னு சொல்கிறீங்க, கிண்டல் பண்ணுறீங்களே. நல்லா கவனிங்க, மாட்டு வண்டியில் சென்று எங்கேயாவது விபத்து குடும்பத்தோடு பழின்னு நீங்கள் பேப்பரில் படிச்சிருக்கீங்களா? மாட்டு வண்டி இந்த இடத்துல கைதட்ட வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு. என்னன்னா, எனக்கு ஒரு ஆச்சரியம், இதே பாயிண்ட்டை வெளியூரில் பேசும்போது கைதட்டினாங்களே, இங்கே என்ன இப்படி ஆப்ஷன் டைப்பு கிடைக்கேன்னு பயந்தேன். அதுக்காக சொல் மாட்டு வண்டி. அதே போல் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப நீங்கள் விலங்குகளை வதைக்கிறாங்க அப்படின்னாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் 6 மணிக்கு மேலே பக்கத்து கிராமத்துக்கு போகிறதுக்கு வேகமாக கிளம்பணும் பட்னியாக கிடக்கும் அப்படின்வார். பட்னியாக இருப்பாங்களா யார்? குழந்தையா அம்மா அப்பாவா? ஆடு மாடுகள்லாம் பட்னியாக கிடக்குன்னு சொல்லி நைட்டை வீட்டுக்கு திரும்பும்போது வரும்போதே அதுக்கு இலை குலைகளை கொண்டு வந்து போட்டு அதுக்கு ஒரு தனி தொழுவம் வச்சு, ரேஷன் கார்டில் மட்டும்தான் இருக்காது ஒரு அதே போல் அந்த காலத்தில் உள்ள சிறப்பு என்னன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு பசுமாடு இறந்து போயிட்டா கூட 1000 பேர் வந்து விசாரிப்பாங்க. எல்லாரும் இந்த மாடு 2 கண்டெல்லாம் போடுமே, பசுமாடு இறந்ததுக்கு அந்த ஊரே வந்து விசாரிச்சாங்க. அன்னைக்கு இந்த காலத்தில் பாருங்கள், ஒருத்தர் 2 வீலரில் விழுந்து கிடைக்கும், இறங்கி போகல, என்னாச்சு, ஒரு ஆள் இறந்துட்டார். ஒரு ஆள் தானாக்கும், அன்னைக்கெல்லாம் 16 பேருங்க ஸ்பாட்டில் அப்படின்னு அது ஒரு பொருட்காட்சி மாதிரி ரசிச்சுட்டு போகிறதாயிடுச்சு. ஈவிரக்கம் மனிதநேயம் எங்கே இருந்துச்சு? மனிதர்கள் அன்னைக்கு குறைவாக இருந்தார்கள், மனிதநேயம் அதிகமாக இருந்தது. முருங்கை மரத்துலேருந்து ஒருத்தர் விழுந்துட்டானா 300 பேர் அவனை மாட்டு வண்டியை கொண்டு போனாங்களே. இன்றைக்கி பாருங்கள், எல்ஐசி பில்டிங்கில் 7 பேர் விழுந்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லி அப்படி மாறி பேசுனாங்க. ஆனால் இந்த மேடை ரொம்ப எல்லாரையும் ஒன்றிணைச்சது பெரிய விஷயம். இதெல்லாம் ஒரு சந்தோஷம். இதெல்லாம் இந்த காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னாங்க. பார்த்தீங்களா, நோயின்றி வாழன்னு நினச்சிங்கன்னா பிறரை நோகடிக்காமல் வாழ்ந்தாலே போதும் சார். அன்பான வார்த்தையில் பேசுங்க. நாம் சந்தோஷமான இடத்துல இருக்குன்னு நினைக்கிற விட நாம் இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்க நினைக்கிறோம். பார்த்தீங்களா, அது
ஒரு யூனிவர்சிட்டியிலே சொல்லியிருக்காங்க, வாரத்தில் ஒரு முறை நண்பர்கள் சந்திக்கும் போது நோய்கள் குறையுது அப்படின்னு சொல்லி கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் ஒரு தினமலர் பேப்பரில் படித்தேன். அது மாதிரி ஆமாம். என்ன சார்? ஆமாம், அது இருக்குது. அதை நான் மறைமுகமாக சொன்னேன். அது அவர் வந்து என்னடா நம்ம பாயிண்ட் வரலையேன்னு அவர் ஐயா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார். நல்ல ஆமாம். அது மாதிரி இப்போ இந்த பட்டிமன்ற தீர்ப்புக்கு சொல்கிறக்கா ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஒரு சாமியார்ட்ட கேட்டார், ஐயா அந்த உலகம் நல்லதா கெட்டதா? அந்த பூனைக்குட்டியை பாரு அப்படின்னார். பூனையை பார்த்தார். ஓடி போய் ஒரு எலியை கவிச்சு, எலி செத்து போச்சு. அதே பூனை தன் குட்டின்னு தன் வாயால் தான் கவிச்சு, ஆனால் குட்டி சாகலை. இது மாதிரி தான்ப்பா, உலகம் நல்லதா கெட்டான்னு நீ நடந்துக்கிற பொறுத்து, அதான் விஷயம். இன்னொன்று, ஓடி ஓடி இந்த சந்தோஷம் வேணும் சார். நீங்கள் ஓடி ஓடி 60 ஆண்டு காலம் உழைத்து 4 கோடி ரூபாயில் வீடு கட்டி வச்சா கூட நம்ம இறந்த பின்னாடி 10 மணி நேரத்துக்கு மேலே அந்த பாடியை வீட்டில் வைக்க மாட்டோம். டைம் ஆச்சு எடுங்க, இவ்வளோதான் நடக்கும். இருக்கும்போது இன்பமாக இருந்து சந்தோஷமாக இருந்து நம்ம நட்பை புதுப்பிக்கிற அருமையான எம்எம்சி. இதோடு இல்லாமல் இந்த எம்எம்சி இன்னும் தொடரணும். நிறையா சந்திப்புகள் சந்திக்கணும். நட்பை புதுப்பிக்கிற மாதிரி ஒரு அழகான விஷயம் எதுவும் இல்லை என்று சொல்லி நிறையா விஷயம் ரெண்டுத்துக்கு ஒப்பிட்டே வந்தேன். மனிதர்கள் குறைவாக இருந்தாங்க, மனிதனே அதிகமாக இருந்தது. ஆனால் அவங்களுக்கு நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு பக்குவம் கிடையாது. ரொம்ப பெரும் கல்வியாளர்கள் ரொம்ப ஆரோக்கியமான விஷயத்தெல்லாம் அழகழகாக சொன்னாங்க. நீங்களும் அதே மாதிரி எங்கெங்கே கைதட்டுன்னு சொல்லி நான் நிறையா டாக்டர்ஸ் மீட்டிங்கில் போவேன், கொஞ்சம் யோசிப்பாங்க கைதட்டு. ஆனால் நீங்கள் எல்லாரும் குழந்தையாக மாறி சிரித்து கைதட்டினதில் எனக்கு ரொம்ப கூடுதல் சந்தோஷம். உங்களுக்கு தான். ஐயா போஸ்டார் சொல்லும்போது எல்லாமே மொபைலில் தாங்க சமைக்கிறாங்க. அன்றைக்கி நாட்டுக்கோழி ஒன்று செய்வாங்க. கோழி எடுத்து ரெக்கையை பறிச்சுட்டு தீயில் வாட்டி விறகடுப்பில் சமைச்சு சாப்பிடும்போது மணக்க இன்னைக்கு ஒரு அம்மா மணக்க எப்படிம்மா இவ்வளோ மனம்? சாம்பார் இறக்கி வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரே அடித்து விட்டேன் சார். இப்படித்தான் பேசலாம் ஒழிய உணவு முறை நல்லா இருந்தது. முத்து இன்னைக்கு உட்காந்துருக்கு. அதே போல் ஆசிரியர்கள் மதித்தார்கள். இன்றைக்கெல்லாம் சமீபத்தில் காணொலி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கிண்டல் பண்ணுறது, திட்டுறது. திருவள்ளூரில் ஒரு ஸ்கூலில் பிடி வாத்தியார் அடிச்சிட்டாருன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு அவள் எஸ்எம்எஸ் பண்ணி அவங்க அப்பா 10 பேரோட வந்து அந்த பிடி வாத்தியார் பஸ் ஸ்டாண்டில் போட்டு அடிக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி இருக்காங்க, ஒரு சினிமா துறையில் இருக்காங்க. அந்த பசங்கள் யாரெல்லாம் வாத்தியார்கிட்ட அடி வாங்கலையோ அவெல்லாம் எதிர்காலத்தில் போலீஸ்கிட்ட அடி வாங்குவான் அப்படின்றதுக்கு இன்றைக்கி காலத்தை பார்க்கணும். இப்படி ஒரு மாதிரி முடி, அது ரோடாக ஒரு கோடாக போடுறேன். என்னடான்னா இது ஹைவேஸ் ரோடுன்றான், 8 வே ரோடுன்றான். புள்ளிங்கோ மாடல் வந்த முன்னாடி நான்லாம் எங்கள் வாத்தியார்கிட்ட அடி வாங்கின பெருமை நினச்சனால தான் ஓரளவு இந்த இடத்துல உட்கார்ந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்த்தது அந்த பணிவு. அது இன்றைக்கு உள்ள மாணவர்கிட்ட இல்லை என்பது அவங்களுடைய கூற்று. எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, நான் பாட்டு மைக் அடித்தா மாங்கு விடிய பேசுவேன். அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும், உணவு போகணும். ஏன்னா உணவு மாதிரி ஒரு அற்புதமான ராசி. நான் எத்தனையோ நாடுகள் போயிருக்கேன். இப்போ லாஸ்ட் மந்த்து போன ஜெர்மனி என்னுடைய 100வது நாடு. இத்தனை நாடு போனால் கூட ரசனையில் ரசிப்பில் நம்மளை மிஞ்சிக்கிருக்கு. இப்போ எல்லாரும் பேசுகிறாங்களே எப்படி ரசிங்க, மித்த ஊரில் பார்க்க முடியுமா? சாப்பிட்ற கூட நம்மளை மாதிரி ரசிக்கிறது. வெளிநாட்டில் சின்ன ஸ்பூன் லிக்விடை வந்து போர்க்கில் எடுத்து சாப்பிட்றாரு. ஒரு என்னது இங்கு பிள்ளராது, அது ஒரு பெண். நம்ம கல்யாண வீட்டில் பாடுங்க, நம்ம சாப்பிட்றத மொழி வரையும் கையாக இருக்குது. தருக்குன்னு பிசைஞ்சு ரசம்லாம் இலையில் ஓடும், இலையை தூட்டே ஓடும். ஓடும் அவ்வளோ அழகா சாப்பிட்ற கூட ரசித்து சாப்பிட்ற மக்கள்கிட்ட இன்றைக்கி எங்கள் பட்டிமன்றம். ஏன்னா 4 8 பேர் பேசியெல்லாம் நான் இது வரைக்கும் பட்டிமன்றம் 10 வருஷமாக பேசுகிறோம். இன்றைக்கி தான் முதல் முறையாக. அதே நீங்கள் பொறுமையோடு கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்று வந்து இன்றைக்கி அளவு குறிப்பு கொடுக்குறோம், ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லை, அன்பு குறிப்பு கொடுத்தார்கள். புதிய டிவி ஒன்று இருக்கும், ஒளியவே நாங்கள் ஒளிஞ்சிருந்து பார்த்தோன்றார். பார்த்தீங்களா? இன்றைக்கி இந்த கைபேசி வந்த முன்னாடி நம்மளுக்கு நோய் நொடி கூடிருச்சு. அதிலே ஒரு செல் உயிரினம் அமீபான்னு சொல்லி நான் 8th படிக்கும்போது எழுதியிருக்கேன் சயின்ஸில். ஒரு செல் உயிரினம் அமீபா. இப்போ ஒரு செல் உயிரினம் மனுஷன்தான். அதோட தான் இருக்கான், அதோடய படுத்திருக்கான். சிலர் ஒரே ஆள் 2 செல்ஃபோன் வச்சுருப்பார். பார்த்துருக்கீங்களா? காலேருந்து ஃபோனே வரலைன்னா அவரே ஒன்றில் கால் பண்ணி ஒன்றை கேட்டுக்கிறார், ஹலோ நான் தான். அது இல்லாமல் இயங்க முடியான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆச்சரியமாக இருக்கும். எனக்கெல்லாம் 1:30 மணிக்கு மிட் நைட்டில் ஃபோன் வருது. அதாவது இந்த காலத்தில் என்னென்ன மாறி இருக்குன்றக்கா சொல்ல, 1:30 மணிக்கு மிட் நைட்டில் எனக்கு ஃபோன். நான் அரை தூக்கத்தில் எடுத்து ஹலோ அப்படின்னு, ஹலோ கேட்குதா? அந்த பக்கம் ஹலோ கேட்குதா அப்படின்னாரு. கேட்குது அப்படின்னு. அப்போ வச்சிரு. இதுக்கு நான் என்ன சார் பதில் சொல்ல முடியும்?
இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? கிடையாது. அதுலேயும் செல்ஃபி எடுக்க வருவாங்க. அன்றைக்கி ஒரு கல்யாண மண்டபத்தில் சிக்கிட்டேன் சார், ஒரு போட்டோ சார், நல்லா ஒட்டிடுங்க சார், இன்னும் ஒட்டிடுங்க, இதுக்கு மேலே நம்ம மேலே தான் ஏறி நிற்கணும் சார், சரிங்க ஆண், இன்னும் சரிங்க ஆண் சார், நல்லா சரிங்க சார், ஏயா வெளியிருந்து எடுக்க போறியா, வாய்க்குள்ள உட்காந்து எடுக்க போறியா, மலப்பா மாதிரி இப்படி இருக்கேன் சார். போட்டோ எடுக்க போகிற நேரம் அவனுக்கு ஒரு கால் வந்துருச்சு, அளவுன்ட்டு போயிட்டான், நான் மட்டும் இப்படியே நிற்கிறேன். வச்சு பார்த்தீங்களா? அப்படி நிரம்ப காலமாக அன்னைக்கு வந்து ஆன்றோர் சொல் பெரியவங்க சொல்ல மதிப்பாங்க. இன்னைக்கு ஆண்ட்ராய்டு செல் பார்த்தீங்களா? அன்னைக்கு மாதாஜி, குருஜி, காந்திஜி, நேதாஜி, இன்னைக்கு 2G 5G என்னது பப்ஜி வந்து சார். எங்களுக்கு வேலையே இல்லை, தீர்ப்பு சாரே சொல்லிட்டு கூட போயிடுவார் போல. அப்படி நல்ல நல்ல பழக்கங்கள் இருந்துச்சு சார். மரியாதை சொன்னோம். எங்கே உங்கள் வீட்டுக்கார், அவங்க திருச்சி போயிருக்காங்க, சாயந்தரம் வருவாங்க, டீ சாப்பிட்றீங்களா, மோர் சாப்பிட்றீங்களா, இன்னைக்கு கேளுங்க எங்கே உங்கள் வீட்டுக்கார், அங்கே கிடக்கு, அது நான் கைத்து கட்டலாம் இல்லை உரலாம், சாப்பிட்டாரம்மா, எதை போட்டால் மேயும். அப்படி மரியாதை இருக்கட்டும், கலாச்சாரம் இருக்கட்டும். இன்றைக்கும் ஒரு விஷயம், ஹிலாரி கிளிண்டனுடைய மனைவி இந்தியாவை சுற்றி பார்க்க வந்தாங்க. சுற்றி பார்த்துட்டு அவங்க டூரிஸ்ட் முடிச்சுட்டு போகிறப்ப யூஎஸ்ல லேடிஸ் கிளப்பில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எல்லாரும் இந்திய பெண்மையை கடைபிடிங்கள். அது ஹிலாரி கிளிண்டன் அமெரிக்காவில் இந்தியா பெருமையை பேசுகிறாங்க. எல்லாரும் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அங்கெல்லாம் டேட் ஆகஸ்ட் 31 மேரி, சாரி நீ கிளம்பலாம், அடுத்து ஜூலி வந்துக்கிட்டு இருக்கா. அப்படி மிகப்பெரிய பணக்கார நாடு, கல்ச்சரை யார்கிட்ட பிச்சை கேட்டான்னா இந்தியாட்ட. அவ்வளோ பெரிய பணக்கார நாட்டை கல்ச்சரில் நாகரீகமில் பாருங்க. நம்ம நாட்டை முன்னுதாரணமாக சொல்கிற அளவுக்கு இருந்தோம்னா நம்முடைய கலாச்சாரம் அப்படி மிகுந்தது சார். அதை கடைபிடித்தது பெண்கள். அதுக்காக கலாச்சாரமாக இருக்கட்டும், பண்பாடாக இருக்கட்டும், நாகரீகமாக இருக்கட்டும், எல்லாம் இருந்தது அந்த காலத்தில். இன்னமும் நம்ம தீபாவளிக்கு ஒரு 5 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் மெட்ராஸே மொத்தமாக கிடக்கும் தெரியுமா, எம்டியாக கிடக்கு. பூரா மக்கள் எங்கே போவாங்க, என் சொந்த ஊரில் போய் எங்கள் தாத்தா பாட்டி நான் விளாண்ட பகுதியை ஒரு நாள் பார்த்துட்டு வந்தாலே எனக்கு பெரிய புத்துணர்ச்சி. அப்போ நம்ம வாழ்ந்த பகுதிக்கு போகிறோம். நிறைவு காலத்தில் ரிட்டையர் ஆன பின்னாடி என் சொந்த கிராமத்தில் சும்மா ஒரு 20 வீடை கட்டி அங்கேயே வாழ்ந்து என் இடத்துலேயே உயிர் பிரியம்னு ஆசைப்படுறோம். பார்த்தீங்களா, இதான் வாழ்ந்த முறை சார். அப்படிப்பட்ட பழசை மறக்க முடியாது. அந்த நினைவுகளை புதுப்பிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு விழா. பழமை என்றைக்கும் பழமை தான். அதை ரசிப்பதில், அதை நேசிப்பதில் ஒரு சந்தோஷம் இருக்குது என்று சொல்லி, இன்றைக்கும் நிறையா நீங்கள் விஞ்ஞான ரீதியாக வளர்ந்திருந்தால் கூட மனது ரீதியாக வளர்ந்துருக்கிறது, நிரம்ப இருக்கிறது அந்த காலத்தில் தான் பெரியவங்க சொன்னது. உடனே போசாருக்காக நான் அங்கடி சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து புரணி பேசிட வேணாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது. மேடம் என்ன இது பெரிய கலகலப்பா தொடங்கின பட்டிமன்றம் கைகலப்பில் முடிந்தது அப்படின்னு யூடியூப்ல போட்டு விட்டுற வேணாம். ஆமாம், மிரட்டிட்டு போயிருக்கார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கே அந்த விஷயம் தெரியும் என்னென்னு சொல்லி. அதனால் அப்படியே உட்காந்துருங்க. லஞ்சு முடித்த பின்னாடி இப்போ ஆண்கள் அந்த காலம் பேசுகிற மாதிரி ஆண்களா பெண்களான்னு ஒரு சின்ன நகைச்சுவை விவாதம் இருக்குது. நானும் அவங்க பிக் பாஸில் வந்து அன்னபாரதி அவரும் அந்த நிகழ்ச்சி நடத்த போகிறோம். இப்போ அறுசுவை விருந்தை முடிச்சுட்டு வாங்க, மறுபடியும் நகைச்சுவை விருந்த உங்களுக்காக இருக்குது. அத்தனை பேருக்கும் கேட்டு சுவைத்த மருத்துவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் மகிழ்ச்சியும்.